साल में हम इसे याद करते हैं। கர்த்தருடைய நாள் அப்படின்னாலே இயேசுவானவர் உயிரோட எழுந்த அந்த நாள் தான். परमेश्वर का दिन मतलब यीशु मसीह जी उठने वाला दिन है। புதிய ஏற்பாடுல கர்த்தருடைய நாள்னு சொல்லும்போது அது ஓய்வு நாள். पुराने नियम में परमेश्वर का दिन मतलब वो विश्राम का दिन। नए பழைய नियम में ஏற்பாட்டுல வந்து சனிக்கிழமை தான். पुराने नियम में शनिवार था। ஆனா புதிய ஏற்பாடுல இயேசு உயிரோட எழுந்ததுனால नए नियम में यीशु मसीह जी उठने की वजह से அந்த நியாயப்பிரமாணம் சேர்ந்த எல்லா கட்டுப்பாட்டுல இருந்து தேவனுடைய ஜனங்கள் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். व्यवस्था करने वाले सारे आज्ञा से परमेश्वर के लोग छुड़ा दिए जाते हैं। பைபிள் என்ன சொல்லுது? बाइबल क्या बताती है? நியாயப்பிரமாணத்தின்படி நடக்கலன்னா பாவம் அல்லது மரணம். व्यवस्था के अनुसार नहीं चला तो पाप और मृत्यु है। அது நடக்க முடியுமா முடியாதா? उससे चल सकते हैं कि नहीं? யாரும் முடியாது. कोई नहीं चल सकता है। யாரும் முடியாது. कोई नहीं। அப்ப முடியாதது ஏன் தெய்வம் கொடுத்தாரு? तो असंभव को क्यों परमेश्वर दिया है? எல்லாரும் பாவத்துக்குள்ளாக இருக்கிறோம் அப்படிங்கறத நம்ம மனப்பூர்வமா ஒத்துக்கிட்டு सब पाप के अंदर ही है ये मन पूर्व हम जानकर என்னால முடியாது தகப்பனே, मुझसे नहीं होगा प्रभु, நீங்க தான் எனக்கு உதவி செய்யணும், आप ही मेरा मदद करना है। அப்படி நாமா போய் தெய்வ சமூகத்துல சரண்டர் ஆகணும். ऐसे हम खुद जाकर मसीह के सामने अपने आप को सौंपना அதனால है। தான் இயேசுவானவர் சொன்னார், उसीलिए यीशु मसीह ने कहा நியாயப்பிரமாணத்தை அழிக்கிறதுக்கு வரல, நிறைவேற்ற मैं வந்தேன். व्यवस्था को नाश करने नहीं उसको पूरा அப்ப करने आया हूं। இயேசுவானவர் ஒருவர் தான் நியாயப்பிரமாணத்தின்படி வாழ்ந்து ஜெயம் பெற்றார். यीशु मसीह एक ही है जो व्यवस्था के अनुसार चलकर विजय இது प्राप्त என்ன किया। ஆச்சரியம்னா அவர் சொல்றாரு, நீ நடக்கலல்ல, உனக்கு பதிலா நான் நடந்துட்டேன். इसमें एक ही आश्चर्य है, वो है कहता है तू नहीं चला तो मैं तेरे लिए बस चलूंगा। அப்ப நமக்காக நியாயப்பிரமாணத்தை இயேசு சிலுவையிலே तो நிறைவேற்றினார். हमारे लिए व्यवस्था को यीशु मसीह ने क्रूस पर நான் पूरा कर दिया। விசுவாசிக்கும் போது தான் பெரிய ஆசீர்வாதத்தை அனுபவிக்க मैं முடியும். विश्वास करते समय बड़े आशीष का अनुभव करता हूँ। விசுவாசத்தினால எல்லாம் கூடும். विश्वास ही से सब कुछ संभव है। உண்மையிலே பாருங்க, நம்மெல்லாம் எங்கேயோ பிறந்து வளர்ந்தாலும் सच में देखे हम सब कहीं जन्म हुए और कहीं जी தேவன் रहे थे। அந்த விலையேறப்பட்ட வார்த்தையை நம்ம கையில கொடுத்து परमेश्वर वो बहुमूल्य वचन को हमारे हाथों में அதை देकर நம்ம ஏற்றுக்கொள்ள நம்ம பாட கர்த்தர் கொடுத்திருக்கிறார். उसे स्वीकार कर गीत गाकर महिमा करने के लिए प्रभु ने हमें दिया। கீர்த்தனையில் உள்ள சில பாடல்கள் எல்லாம் பார்த்தோம்னா अगर कीर्तना में बहुत सारे गीत है उसे हम देखेंगे तो இவங்க எல்லாம் இயேசுனார் கூட இருந்து எழுதின மாதிரி தெரியும். वो सारे लोग यीशु मसीह के साथ बैठकर लिखे ऐसा लगता है। அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ऐसा एक अभिषेक को परमेश्वर ने दिया है। ஆண்டவர் உயிரோடு எழுந்தார். परमेश्वर जी उठा है। எனக்கு இந்த நேரத்துல டக்குன்னு என்ன ஞாபகம் வரும்னா, मुझे इस समय में क्या याद आता है कि ரெண்டு பேரா அந்த கல்லறைக்குள்ள போச்சாங்க. दो लोगों को उस कब्र के अंदर जाने के लिए कहा। கல்லறை உள்ள 10 பேர் நிக்கலாம். 10 लोग अंदर खड़े हो सकते हैं। அவ்வளவு பெரிய ரூம் தான். उतना बड़ा कमरा है। அந்த வாசல் நல்ல சாதாரணமான வாசல். साधारण तरीके से उसका द्वार था। அது உள்ள போன பக்கத்துல இந்த ரைட் சைடுல ஒரு திறன மாதிரி இருக்கு, ஆள் படுக்க மாதிரி. अंदर जाते दाएं तरफ एक व्यक्ति लेटने समान बना के रखा है। நான் நினைக்கிறேன் அந்த தோட்டத்துக்காரனுக்கு தான் கல்லறை வெட்டி வச்சிருக்கான். वो जो खेती वालों के लिए ही उस कब्र को खोद कर रखा था। நான் நினைக்கிறேன் இயேசு கிறிஸ்து லம்பாவா இருப்பான்னு நினைக்கிறேன். मैं सोच रहा हूँ यीशु मसीह अच्छे कद के அதனால होंगे। அந்த தலை வைக்கக்கூடிய இடம் இருக்கு பாருங்க, அத கொஞ்சம் தோண்டி கொஞ்சம் கடங்காக்கி இருக்காங்க. उसीलिए सिर रखने के स्थान को थोड़ा खोद कर उन्होंने खड्डा करके रखा அது है। கால் வச்சிருக்க இடமா தலை வச்ச இடமா தெரியல, கொஞ்சம் துவாரம் போட்டிருக்காங்க நல்ல ரவுண்டா. हाँ, पैर रखने का स्थान के सिर रखने का पता नहीं, उधर थोड़ा खोद कर உண்மையிலே अच्छा அங்க ரெண்டு பேரும் உள்ள போய் கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணணும். அந்த இடத்தெல்லாம் டச் பண்ண முடியாது. 2 जन जाकर वहाँ प्रार्थना करने उस அதுல जगह கிரில் வச்சிருக்காங்க, யாரும் கையை உள்ள வைக்க முடியாது, உள்ள போய் நின்னு பிரேயர் பண்ணலாம். उसमें ग्रिल मारा है, कोई अंदर नहीं हाथ डाल सकते हैं, बाहर अंदर जाकर प्रार्थना कर सकते हैं। அங்க யாரும் மெழுகுவத்தியும் பொறுத்தல மாலையும் போடல. कोई वहाँ मोमबत्ती नहीं ना हार चढ़ाते हैं। அது பிரிட்டிஷ்காரங்க தான் அவங்க கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க. वो ब्रिटिश लोगों ने उनके ताबे में रखे அது हैं। என்ன ஆச்சுன்னு பக்கத்துல ஒரு 3 நம்ம சபை மாதிரி ஒரு 3 ரூம் இருக்கு. नजदीक हम अपने कलीसिया के समान 3 कमरे हैं। 50 பேர் உட்காரலாம் கரெக்ட்டா. 50 लोग बैठ सकते हैं ஒரு उसमें। டேபிள், एक टेबल है, ஒரு ரொட்டி, एक रोटी, 50 கிளாஸ்ல மரக்கம்புல உள்ள பாத்திரத்துல பாத்திரம் இருக்கு. நம்ம திராட்சை ரசம் வச்சிருப்பாங்க, நம்மளே ராபோஜனம் கொடுக்கலாம். 50 लकड़ी के छोटे बर्तन है, उसमें दाखरस हम खुद लेकर वहाँ पर पी सकते हैं। நான் தான் ராபோஜனம் கொடுத்தேன். पास्टर जी ने प्रभु भोजन दिया அதுல था। ஒரு சிலர் எடுக்கல. वो 1-2 लोगों ने लिया नहीं। அதனால ஒரு 6 நிறைய ஒரு 10-12 பேர்கிட்ட எடுக்கல. 10-12 लोगों ने लिया नहीं, காரணம் ஒரு சில முஸ்லிம்கள் வந்திருந்தாங்க அந்த क्योंकि குரூப்ல. 1-2 मुस्लिम भाई भी आए थे उसमें। ஒரு சிலர் இதெல்லாம் நம்ம பங்கு பெறக்கூடாது அப்படிங்க ஒரு சிலர். कोई इसमें हमें भाग नहीं लेना ऐसा। அதுல நல்ல மிச்ச டப்பால நான் ஒரு
ஆறு கொண்டு வந்து இப்ப என்கிட்ட 4 இது இருக்கு அந்த கம்புல உள்ள और பாத்திரம். लकड़ी का जो बर्तन था वो मैंने 6 लेके आया था, अभी मेरे पास 4 है। ஆனா அவங்க எல்லாரும் அது கொடுத்துட்டு தூர போட்டுறாங்க. ஏன்னா ஒரு ஆள் உபயோகப்படுத்தினா மறுபடியும் உபயோகப்படுத்த हाँ, वो மாட்டாங்க. सब उसमें पी कर उसे फेंक देते थे कि एक बार इस्तेमाल हुआ तो वापस नहीं। அவங்க ரொட்டி ஃப்ரீயா கொடுக்காங்க, திராட்சரசம் ஃப்ரீயா கொடுக்காங்க. रोटी भी मुफ्त में देते हैं, दाखरस भी मुफ्त में உண்மையிலே ஒரு देते நல்ல மகிமையான ஆசீர்வாதமான காரியத்தை நான் செய்யும்படி எனக்கு हैं। एक கர்த்தர் अच्छा செய்தார். महिमा के आशीष के कामों को करने के लिए प्रभु ने அது मौका दिया। இன்றைக்கும் பாருங்க அந்த கல்லறை தான் பெரிய சாட்சி. आज भी वो कब्र ही बड़ी गवाही है। அந்த கர்த்தருடைய கல்லறை இன்று திறந்திருக்கு. परमेश्वर का कब्र अभी भी खुला है। ஒவ்வொரு நாளும் அந்த ஜனங்கள் பார்த்துக்கிட்டு வர்றாங்க. हर एक दिन वहां पर लोग जाकर आते அதாவது हैं। நான் செய்ய முடியாததை இயேசு செய்தார். मैं जो नहीं कर सकता हूं उसे प्रभु यीशु ने எனக்கு किया। மேல உள்ள பாவத்தை அவர் ஏற்றுக்கொண்டதுனால அவர் மரித்தார். मेरे ऊपर के पाप को उसने स्वीकारा, इसलिए वो मारा गया। அப்ப அவர் மரிச்சிட்டார். எதனால? என் பாவத்தை அவர் ஏற்றுக்கொண்டதுனால. वो मर गया क्योंकि उसने मेरे पापों को स्वीकारा था। அப்ப அவர் மரிச்சு எழும்பலன்னு வைங்களேன். अगर वो मर कर उठा नहीं तो அப்ப என்னுடைய பாவத்துக்கு ஏற்றுக்கிட்டாரு, ஆனா ஆன்சர் கிடைக்கல. मेरे पापों को प्रभु ने स्वीकार तो लिया पर उसका उत्तर नहीं मिला। அந்த உத்தரம் என்னதுன்னா அவர் உயிரோட வந்ததுதான். उसका उत्तर यही है, वो जी उठकर आया। எனக்கு பதில் நான் சுமத்தி தீர்த்துட்டேன், உயிரோட வந்துட்டேன். वो तेरे बदले में मैंने उठाकर उसको खत्म कर दिया और जिंदा भी आ அது ஒரு गया। அந்த 3வது நாள் நடந்திருக்கு. वो तीसरे दिन हुआ था। முதலாவது நான் அந்த 3வது நாளுடைய மகிமையை பற்றி சொல்லுவேன். அதை பிறகு நம்ம அந்த உயிர்த்தெழுதலை பற்றி தியானிக்கலாம். पहला मैं तीसरे दिन की महिमा के बारे में बताता हूँ, उसके बाद हम जी उठने யோசித்து பார்த்து 3வது நாள் எல்லாம் நடந்திருக்குன்னு கொஞ்சம் யோசித்து मैं பார்த்தேன். थोड़ा सोच कर देखा तीसरे दिन क्या क्या बातें हुई रही। முதல் ஆதியாகம புத்தகத்துல 1வது அதிகாரத்துல पहला उत्पत्ति पहला अध्याय में 11வது வசனம் சொல்லுகிறது. 11 वचन कहता है, வாசிக்கலாம். पढ़ेंगे कोई? उत्पत्ति पहला अध्याय 11 वचन। அப்பொழுது தேவன் பூமியானது புல்லையும் விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்களில் தங்கள் விதைகளையுடைய கனிகளை தங்கள் தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. फिर परमेश्वर ने कहा, पृथ्वी से हरी घास तथा बीज वाले छोटे छोटे पेड़ और फलदायी वृक्ष भी, जिनके बीज उन्हीं में एक एक जाति के अनुसार है, पृथ्वी पर उगे, और वैसा ही हो गए। 13வது வசனம் 13வது வசனம். சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி 3ஆம் நாள் ஆயிற்று. तथा सांझ हुई, फिर भोर हुआ, इसी प्रकार तीसरा दिन हो गया। இப்ப நான் உங்கள்கிட்ட கேட்க 3வது நாள் என்ன நடந்திருக்கு? मैं आपसे पूछ रहा हूँ तीसरा दिन क्या घटना हुई थी? நமக்கு சாப்பாடு, பழம், தானியம் எல்லாம் வந்துட்டு. हमारे लिए भोजन दान सब कुछ वहाँ पर उत्पन्न हो ஆண்டவருடைய गया। படைப்புல तो परमेश्वर की सृष्टि இந்த में பூமியை புதுப்பிக்கும் போது इस दुनिया को फिर से नया करते எல்லா समय ஜீவனும் ஆரம்பத்துல இருக்கு. सारा जीवन शुरुआत से है, அதெல்லாம் वो அழிக்கப்பட்டிருந்தது. सब नाश किया ஆனா गया था। 3வது நாள் நமக்கு வேண்டிய பழம், சாப்பாடு, கீரை, தானியம் எல்லாத்தையுமே அவர் வாபஸ் முளைக்க வச்சிட்டார். पर तीसरे दिन हमें जो जरूरत थी भोजन फल फ्रूट भाजी सब उसने फिर से उगा 3வது दिया। நாள்ல தேவன் நிறைய காரியங்களை இந்த உலகத்துல तीसरे படைச்சிருக்கார். दिन में परमेश्वर ने बहुत सारे बातों को सृष्टि அடுத்து किया। 3வது நாள் என்ன நடந்திருக்கு? और तीसरे दिन क्या हुआ? நீங்க வாசிக்க வேண்டாம், நான் சொல்றேன். 22வது அதிகாரம் ஆதியாகமத்துல पढ़ने की आवश्यकता नहीं, मैं बताता हूँ। उत्पत्ति 22वां अध्याय में ஆண்டவர் அதிகாலையில ஆபிரகாம் சொல்றாரு, உன்னுடைய நேச குமாரனை எனக்காக நீ பலி செலுத்தணும். परमेश्वर भोर के समय अब्राहम को देखकर कहता है, तेरा प्रिय पुत्र को मेरे लिए तू बलि देना है। அப்படிதான் ஆண்டவர் சொல்லுகிறாரு. ऐसे ही प्रभु कहता है। இவர் சரி அப்படின்ட்டு புறப்பட்டு போகிறார். ये ठीक है करके वो वहां से जाता ஆனா है। இவர் புறப்பட்டு போய் वो जाते समय அந்த இடத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு அவருக்கு எத்தனை நாள் ஆயிருக்கு? उस जगह को ढूंढने के लिए कितना दिन लगा उनको? 4வது வசனம் சொல்லுகிறது. चौथा वचन कहता है, அதுல போட்டு 3ஆம் நாளிலே ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது அந்த இடத்தை கண்டார். तीसरे दिन अब्राहम अपनी आंखों को उठाकर देखा तो उस स्थान அந்த को இடம் देखा। தான் கொல்கதா மலை. वही स्थान है गोलगदा का। அது பக்கத்துல தான் இந்த ஆண்டவர் உயிரோட இருந்தார் பாருங்க, அந்த தோட்டம் இருக்கு. उसके नजदीक ही परमेश्वर जी उठने वाला वो बाग है। பக்கத்துல அந்த மலையில இருந்து இறக்கி இந்த நம்ம ரோட்டுக்கும் இவ்வளவு தூரம் தான். पहाड़ से उतरते ही रोड का और हमारे कलीसिया के दूरी ही है। இவ்வளவு தூரத்துல தான். அந்த மலை அந்த பக்கம் இருக்கு, தோட்டம் இந்த பக்கம் இருக்கு. पहाड़ वहां पर है और बाग ये तरफ था। ஆனா ஆரம்பத்திலேயே ஆபிரகாமுக்கு அந்த இடத்தை குறிப்பிட்டு காமிச்சிருக்காரு. उत्पत्ति में ही अब्राहम को परमेश्वर ने उस स्थान को नियुक्त करके बताया। அந்த இடத்துல தான் உன் பையனை எனக்கு நீ பலி செலுத்தணும். उस स्थान
में तेरे बेटे को मेरे लिए बलि ஆனா देना। ஆபிரகாம் 3 நாள் கழிச்சு தான் அந்த இடத்தையே கண்டுபிடிச்சார். अब्राहम 3 दिन के बाद उस स्थान को उसने पहचाना है। திரும்ப நடந்ததெல்லாம் நமக்கு தெரியும். கர்த்தர் பையனை கொல்ல விடல. फिर वहां पर हुई बातें हम जानते हैं, परमेश्वर उस बच्चे को मारा காரணம் नहीं। என்னன்னா நானே இந்த உலகத்துல வந்து மரிக்க போறேன். कारण एक ही है कि मैं खुद आकर इस दुनिया में ஆனா आकर உன்னை मरना। நான் பார்க்கும்போது உண்மையிலே நான் நினைக்கிறேன் நீ நல்லவப்பா. हाँ, तुझे मैं देखता हूँ तो मैं अच्छे से समझ गया तो अच्छा எவ்வளவு ஒரு பூரணமான என் மேல அன்பு வச்சதுனால உன் பிள்ளையே கொடுக்க है। தயாராயிட்ட. कितना परिपूर्ण था, मेरे ऊपर प्रेम रखा, इसलिए अपने बच्चे को ஆகவே तुझे- ஒன்ன மட்டும் இல்ல, इसलिए तुझे नहीं, உன்னை போல யாரெல்லாம் நம்புதாங்களோ அவங்க எல்லாரையுமே நான் உன்ன மாதிரி ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு. तेरे जैसा जो जो भरोसा करते हैं उन सबको तेरे समान में आशीष அது ஒரு कर। பெரிய ஆசீர்வாதம். वो एक बड़ा ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம். अब्राहम की आशीष। அடுத்து யாத்ராகமம் 19வது அதிகாரத்துல उसके बाद गिनती उत्पत्ति निर्गमन 11வது வசனத்துல முதல் எல்லா இஸ்ரவேலர்களுக்கும் தேவன் தன்னை காண்பிக்க வருகிறார். 11वां अध्याय में 11 वचन में पहला सारे इजरायलियों को परमेश्वर अपने आप को प्रकट करने आता है। 16வது வசனம் சொல்கிறது 11 वचन कहता है எல்லாரும் ஆயத்தப்படுத்தி வச்சிட்டு 3வது நாள் தான் அவர் கர்த்தர் அவங்களுக்கு வந்து வெளிப்பட்டார். को तैयारी कर कर तीसरे दिन परमेश्वर उनके सामने प्रकट हुआ। நான் 3வது நாள் என்ன நடந்ததுன்னு சொல்றேன். मैं तीसरा दिन क्या हुआ बताता தேவன் हूँ। 3வது நாள் அந்த இடத்துல இறங்கி परमेश्वर तीसरे दिन उस स्थान में उतर कर தன்னுடைய ஜனங்களோடு தன்னை வெளிப்படுத்தினார். अपने लोगों के बीच में अपने आप को प्रकट किया। அடுத்து யோசுவா 2வது அதிகாரம் 16வது வசனத்துல योशुआ का किताब दूसरा अध्याय ஊழியாய் 16 யோசுவா वचन। கையில வந்துட்டு अब सेवकाई योशुआ के हाथ में आ गया। யோசுவா முதல் ஒரு காரியம் செய்கிறார். योशुआ पहला एक कार्य करता है, இந்த நதியை கடந்து போன யோர்தானை योरदान को पार कर जाना है। யோசுவாக்கு யுத்தம் பண்ண கூட ஆளுதான். ஆனா இப்ப நதி எப்படி கடக்குது? योशुआ युद्ध करने में ही व्यक्ति है, मगर अभी नदी को कैसे पार करना அதுல है? 16வது வசனம் வாசிக்கலாம். 16 वचन पढ़ेंगे। யோசுவா 2ல 16வது வசனம். योशुआ दूसरा अध्याय 16 वचन। அப்பொழுது அவன் அவர்களை நோக்கி, தேடுகிறவர்கள் உங்களை காணாதபடிக்கு நீங்கள் மலையின் மேல் போய் அவர்கள் திரும்பி வர மட்டும் அங்கே 3 நாள் ஒளித்திருந்து பின்பு உங்கள் வழியே போங்கள் என்றான். அங்க வந்து இவன் முதலாவது ஆளை அனுப்பியிருக்கான் அந்த எரிகோ பட்டணத்தை பார்க்கிறதுக்கு. पहले लोगों को भेजा एरिहो नगर में जाकर देख के आओ। அதை பார்க்கிறதுக்கு போய் பார்த்துட்டாங்க. वो जाकर देख लिए அந்த हैं। ராகாப் என்கிற வீட்டுல தான் அவங்க தங்கி இருக்காங்க. राहाब के घर में वो रुके हुए थे। ஆனா அவளுக்கு புரிஞ்சு போச்சு இவங்களை நம்ம நம்பணும்னா நமக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கும். वो समझ गई इन पे हम भरोसा किए तो हमें एक बड़ा ஆனா सुरक्षा। அவர் ஒரு ஆலோசனை சொல்லுதா, तो वो एक सलाह बताती உங்களை है, தேடி ஆள் வருது, तुझे ढूंढ कर लोग आ रहे हैं, வெளியே போய் 3 நாளைக்கு ஒரு இடத்துல காத்திருந்து அதுக்கு பிறகு வீட்டுக்கு போங்க அப்படிங்க. बाहर जाते ही 3 दिन एक जगह पर छुप कर रहना, उसके बाद तुम तुम्हारे 3வது நாள் அவங்க காக்கப்பட்டார்கள். 3 दिन वो बचाए गए। அடுத்து 3வது அதிகாரத்துல उसके बाद तीसरे अध्याय में யோசுவா 3வது அதிகாரத்துல योशुआ तीसरा अध्याय அதுல 2வது வசனம் சொல்லுது 3ஆம் நாள் சென்ற பின்பு 3 நாள் சென்ற பின்பு 3 दिन के बाद அதிபதிகள் பாளையத்துக்கு போறாங்க. अधिकारी लोग उस नगर के யோசுவா சொல்லுகிறாரு, योशुआ कहता இங்க है, பாருங்க நம்ம இப்ப போற வழி இருக்குல்ல இது வரைக்கும் நம்ம போகாத வழி. देखिए अभी हम जो जा रहे हैं वो रास्ता अभी तक हम गए नहीं அதனால हैं। முதலாவது தேவனுடைய வார்த்தை முன்ன போட்டோம். उसीलिए पहला परमेश्वर का वचन आगे जाने दीजिए। உடன்படிக்கை பற்றி அவங்க தோள்ல வச்சு கொண்டு போறாங்க. वाचा का संदूक को वो अपने कंधे पे उठा कर ले அது जा रहे ஃபர்ஸ்ட் हैं, போகணும். तो वो पहला நம்ம जाना है। அதுக்கு பின்னால போகணும். हम उनके पीछे जाना है, நம்ம வெற்றி அடைவோம். हम विजय पाएंगे। அதனால தான் உடன்படிக்கை பற்றி அவங்க தோள்ல வச்சு சுமந்துட்டு போறாங்க. इसलिए वाचा के संदूक अपने कंधे में लाद कर जा रहे हैं। தேவனுடைய தாசன் சொன்னபடியே நடந்தது. परमेश्वर का दास ने जैसा कहा वैसे ही हुआ। இதுவரைக்கும் நடக்காத ஒரு காரியம், யோர்தான் நதி ரெண்டா பிரிந்து போச்சு. अभी तक नहीं हुआ वो घटना घटी, योर्दान का नदी 2 भाग हो गया ஆனா था। நீங்க பாருங்க கடல்ல வந்து தண்ணி அப்படியே அலை அடிச்சிட்டு கிடக்கு. देखिए समुद्र में लहरें उठती है और पानी ऐसे ही पड़ा அது रहता है, ரெண்டா பிரிஞ்சிட்டு वो 2 भाग हो गया, பிரச்சனை இல்ல. बड़ी बात ஆனா नहीं। யோர்தான் நதி அப்படி கிடையாது. पर योर्दान नदी அது ऐसा அங்க नहीं, இருந்து ஜோரா வந்துகிட்டு இருக்கு. वो वहां से जोर से आ रहा அப்ப है। இதை நிப்பாட்டினா என்ன ஆகும்? अब इसे रुकाना तो क्या है, அங்க இருந்து வடிஞ்சி போறது நின்னுக்கிடும். वहां पर आने वाला रुक सकता அங்க है, இருந்து வாரது வந்துகிட்டு தான் இருக்கும். और जो आने वाला है उधर से आते ஆனா रहेगा। அது என்ன ஆச்சு பாருங்க, அந்த वो தண்ணி क्या हुआ देखिए, அப்படியே ஒரு பெரிய மதில் மாதிரி நின்னுட்டு, वैसे एक बड़ी दीवार के समान और रुक அது गई, அப்படியே நின்னுட்டு वैसे ही रुक गई। தண்ணி வந்துகிட்டே தான் இருந்தது. ஆனா पानी आ रहा பெரிய உயரமா அது நின்னுட்டு இங்க வரல. बड़ी दीवार के समान खड़ी हो गई இது और வந்து आगे ஒரு नहीं। 3வது நாள் தான் நடந்திருக்கு. ये भी तीसरा दिन ही हुआ। அடுத்த 3வது நாள் பயங்கரமான ஒரு காரியம். उसके बाद जो तीसरा दिन का है बहुत இன்றைக்கு भयंकर। நடக்கிற மாதிரியே அன்னைக்கு நடந்திருக்கு எஸ்தர் ராணி காலத்துல. हाँ, आज जैसे हो रहा है वैसे ही उस समय में एस्तर रानी के இன்றைக்கு समय என்ன हुआ। நடக்கு? आज क्या हो रहा है, படிக்கிறவனெல்லாம் குறைக்கணும். पढ़ने वाले को कम करना இந்த है, பைபிள் இந்த தேசத்திலே வைக்க கூடாது. बाइबल को इस देश में नहीं இந்த रखना है। பைபிளை படிச்சு படிச்சு புத்தி வந்துருது. ये बाइबल को पढ़ पढ़ कर बुद्धि आ जाता है। ஆதிவாசிகள்லாம் பட்டணத்துல
கிராமத்துல இறங்கிட்டான். आदिवासी सब नगर के अंदर आ गए हैं, அதனால நமக்கு வாழ முடியாது. इसलिए हम जीवित नहीं रह இந்த सकते। தேசத்தை திரும்ப முட்டாளா ஆக்கணும். इस देश को फिर से मूर्ख बनाना அதுக்கு है। கிறிஸ்தவங்களையும் பைபிளையும் அழிச்சாச்சுன்னா சரியாயிரும். मसीह लोगों को और बाइबल को खत्म कर दिया तो இதே सही। மாதிரிதான் எஸ்தர் ராணி காலத்திலே நடந்தது. ऐसे ही एस्तर रानी के समय में हुआ அவ था। எடுத்த தீர்மானம் 3 நாள் நம்ம உபவாசம் இருக்கணும். उसने एक बात पक्का किया, हम 3 दिन उपवास ஒரு करना है। பெரிய ஒரு வல்லமையான அந்த உபவாசம். एक बड़ा सामर्थ्य उपवास था। அந்த உபவாசத்தை சொன்னது எஸ்தர் தான். उसने उपवास को लेने के लिए कहा है एस्तर வெளியே ने, போய் சொன்னது அவங்க சித்தப்பா. और बाहर जाकर कहने वाला उनका எல்லா பக்கம் பரவிட்டு हर जगह पर वो फैल गया। இப்ப அந்த அந்த பட்டணத்துக்குள்ள சூசான் அரண்மனையில இவங்க சொல்லிட்டாங்க. उस नगर में सुशान के राज्य में इन्होंने कह दिया। நமக்கு தெரியும் அன்னைக்கு நம்ம இந்தியால விசேஷமா, அதாவது உங்களுக்கு தெரியும் நம்ம சரித்திரம் சொல்லுது, இவன் 300 அதாவது 3500 வருஷத்துக்கு முந்தைய இந்தியால ஆள் இருக்கு. हाँ, 3500 साल से अधिक पहले ही भारत देश में लोग हैं। அதுலயும் தமிழ்நாட்டுல ஆரம்பத்துல இருக்குன்னு சரித்திரம் और சொல்லுகிறது. तमिलनाडु में उससे भी पहले से है करके இந்திய इतिहास है। தேசத்துல முதல் தமிழ் தான் இருந்தது அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. भारत देश में पहला तमिल लोग ही थे அப்ப ऐसा। முதல் இந்தியால இருந்தவங்களும் என்ன செய்திருக்காங்க? உபவாசம் இருந்திருக்காங்க. पहले भारत देश में रहने वाले भी उपवास அங்க किया। मुर्देகாய் சொல்லி இருந்தாங்க. वहाँ मुर्देकाय ने कह कर लिया ஆனா அங்க था, யாருமே சொல்லல. पर यहाँ पर किसी ने बोला இவங்களும் தெய்வ சமூகத்தை நோக்கி அழுது नहीं। ये लोग भी परमेश्वर की ओर प्रार्थना பைபிள் कर। சொல்லுது எல்லா தேசத்திலும் 127 நாடுகள்லயும் உபவாசம் பண்ணாங்க. बाइबल बताते 127 देश में उपवास किए थे। நல்ல வசனத்தை வாசிக்கலாம். 5வது அதிகாரம் முதல் வசனம். उसी अच्छा वचन 5वां अध्याय में एस्तर का எஸ்தர் पहला 5:1 वचन। வாசிக்கலாம். 3ஆம் நாளிலே எஸ்தர் ராஜ வஸ்திரம் தரித்துக்கொண்டு ராஜ அரண்மனையின் உள் முற்றத்தில் ராஜா கொழுவிருக்கும் ஸ்தானத்துக்கு எதிராக வந்து நின்றாள். ராஜா அரண்மனை வாசலுக்கு எதிராக கொழு மண்டபத்தில் ராஜசனத்திலே வீற்றிருந்தார். तीसरे दिन एस्तर अपने राजकीय वस्त्र पहनकर राजभवन के भीतर आंगन में जाकर राजभवन के सामने खड़ी हो गई। राजा राजभवन में राजगद्दी पर भवन के द्वार के सामने विराजमान था। ஹல்லேலூயா. हालेलुया। எஸ்தர் என்ன செஞ்சா? एस्तर ने क्या किया? 3வது நாள் ராஜ வஸ்திரம் தரிச்சு போய் நின்னா. तीसरे दिन राज्य वस्त्र पहनकर राजा के सामने। நமக்காக அன்னைக்கே எஸ்தர் நின்றுக்கா. हमारे लिए उस समय में एस्तर சும்மா खड़ी கிழிஞ்ச हुई। துணி எல்லாம் போடல. ऐसे फटा हुआ वस्त्र नहीं, நல்ல வஸ்திரம் ராஜ வஸ்திரம் தரிச்சு अच्छा राज्य वस्त्र ராஜா पहनकर சொல்லாமலே राजा ने बुलाया नहीं எங்க तो भी நிக்க கூடாது அங்க போய் நின்னா. जहाँ नहीं रुकना है वहाँ खड़ी हो। 3வது நாள் பயங்கரமான அற்புதம். तीसरे दिन बड़ा अद्भुत था। ராஜாவே அசந்துட்டார். राजा खुद हिल ராணி गया ஏன் இந்த இடத்துக்கு வந்து நிக்க था। அப்படிங்கறாரு. रानी तू इस जगह में क्यों आकर खड़ी அத है? நான் சொல்லுவேன் அப்படின்னு சொன்னா. उसे मैं कहती हूँ அந்த 3வது நாள் உபவாசத்துல தேசம் மட்டும் இல்ல, அந்த யூதர்கள் இருந்த எல்லா பட்டணங்களிலும் தேசங்களிலும் ஒரு பெரிய விடுதலை. उस तीसरे दिन के उपवास के वजह से पूरा यहूदी जहाँ जहाँ थे उस सब देश में छुटकारा। அடுத்து 3வது நாள் ஓசியா தீர்க்கதரிசியின் புத்தகத்துல और तीसरा दिन होशिया की किताब में 6வது அதிகாரத்துல 2வது வசனத்துல ஒரு சத்தியத்தை ஓசியா அப்பமே சொல்லி இருக்கிறார். 6वां अध्याय के दूसरा वचन में एक सच्चाई बातों को होशिया ने तभी बताया है। 6வது 2 அதிகாரம் நாளைக்கு பின்பு ஆ. அவர் நம்மை உயிர்ப்பிப்பார். 3ஆம் நாளில் நம்மை எழுப்புவார். அப்பொழுது நாம் அவருடைய சமூகத்தில் பிழைத்திருப்போம். ஓசியா 6:2. दो दिन के बाद वह हमको जिलाएगा और तीसरे दिन वह हमको उठकर खड़ा करेगा, तब हम उसके सन्मुख जीवित रहेंगे। பஸ் ஹல்லேலூயா. हालेलुया। ஓசியா சொல்றாரு, அதாவது 3000 வருஷத்துக்குள்ள உங்க எல்லாத்தையும் ஆண்டவர் உயிரோட எழுப்பார் அப்படிங்க. होशिया कहता है 3000 साल के अंदर परमेश्वर आप सबको जिंदा எல்லாரையும் உயிரோட எழுப்பி கொண்டு போவார் அப்படிங்க. सबको जिंदा उठा देगा ऐसा कहता है। அதுதான் மகிமையான ஒரு ஆசீர்வாதம். वही महिमा की आशीष है। அடுத்து லூக்கா 2வது அதிகாரத்துல लूक का किताब இயேசு கிறிஸ்து 12வது வயசு இருக்கும்போது எருசலேம் தேவாலயத்துக்கு போகிறார். यीशु मसीह 12 साल की उम्र में यरूशलेम के भवन में பஸ்கா जाता है। பண்டிகைக்கு போறாங்க. फसह के त्योहार में தாய் जाते हैं। தகப்பனை விட்டுட்டு வந்துட்டாங்க தெரியாம. माता पिता उसे छोड़कर आ गए। எதனால விட்டுட்டு வந்தாங்க? क्यों छोड़कर आ நம்ம गए थे? சொந்தக்காரங்களோட வந்திருப்பாரு அப்படின்னு. हमारे रिश्तेदारों की संगति में रहेगा। உங்களுக்கு தெரியும் அந்த காலத்துல கூட்டம் கூட்டமா தான் சபைக்கு போய் उस வருவாங்க. समय में आपको पता है कि झुंड के साथ वो भवन में जाते थे। தாவீது சொல்றார், ஆண்டவரே அந்த பண்டிகை நாளிலே நான் கூட்டத்தோட போய் வந்ததை நினைக்கிறேன், எனக்கு அது அது நல்லா இருந்தது, இப்ப கிடைக்கலையே दाऊद அப்படிங்கிறார். कहता है उस त्योहार के समय में झुंड के साथ आपके भवन में आके आता था, वो याद करता हूँ, अब वो मुझे मिल नहीं அந்த रहा। காலத்துல நிறைய திருடர்கள் இருப்பாங்க. उस समय बहुत चोर लोग रहते थे, அதனாலதான் கூட்டம் கூட்டமா பண்டிகை
பண்டிகைக்கு போவாங்க. इसलिए बड़े झुंड के साथ ही वो त्योहार में जाते हैं। சொந்தக்காரங்க எல்லாம் சேர்ந்து போவாங்க. सारे रिश्तेदार एकत्र होकर நான் जाते हैं। நினைக்கிறேன் காலையிலே எல்லா பக்கம் சொல்லுவாங்க, என்னைக்கு போறீங்க நீங்க பண்டிகைக்கு எப்போ போகணும்? हाँ, सब लोग सुबह ही कह देंगे कभी जाना है हमें எத்தனை त्योहार மணிக்கு में। கிளம்புவீங்க? कितना बजे आप निकलेंगे? நாங்களும் கிளம்பணும். हमें भी निकलना है। அப்படி எல்லாரும் சொல்லி தான் கிளம்பி இருப்பாங்க. ऐसे सब एक दूसरे को कहकर ही कह காணிக்கை கொண்டு देंगे। போகணும். दान लेके जाना है। அந்த 7 நாளைக்கு எல்லாம் கொண்டு போகணும். எல்லாமே இந்த 3 நாளைக்கு எல்லாம் கொண்டு போகணும். 3 दिन के लिए सब कुछ लेके ஆனா जाना है। இவங்க என்ன செய்யிட்டாங்க, அந்த 7 நாள் பண்டிகை முடிச்சிட்டு வந்துட்டாங்க. 7 दिन का त्योहार खत्म होकर आ गए हैं। அதுக்கு பிறகு இவரை தேடி போகும்போது 3வது நாள் இயேசுவானவரை தேவாலயத்திலே फिर கண்டார். ये 3 ढूंढ कर जाते हैं तो तीसरे दिन यीशु मसीह को भवन में அந்த उन्होंने 3 நாளும் தாயையும் தகப்பனையும் விட்டுட்டு தனித்து அவர் வேதபார பரிசுரோடு பேசினார். 3 दिन भी माता पिता को छोड़कर अकेले में वो बड़े 12வது வயசுல 3 நாள் இயேசு அங்க இருந்தார். 12वें साल में यीशु मसीह 3 दिन वहां पर था। அடுத்து புதிய ஏற்பாடு ஆரம்பிக்கும். नए नियम शुरू होता है। யோவான் 2வது அதிகாரத்துல யோहन्ना 2 अध्याय முதல் வசனத்துல இயேசு தன்னுடைய அற்புதத்தை ஆரம்பிக்கிறார். पहले वचन में यीशु मसीह अपने अद्भुत कार्य को शुरू करता है। வாசிக்கலாம் 1ல இருந்து 3 வரை. யோவான் 3ஆம் நாளிலே கலிலேயில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தாள். இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். திராட்சரசம் குறைபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றாள். फिर तीसरे दिन गलील के काना में किसी का विवाह था और यीशु की माता भी वहाँ थी। यीशु और उसके चेले भी उस विवाह में निमंत्रित थे। 3வது நாள்னா என்ன அர்த்தம்? तीसरे दिन का क्या ஒரு मतलब है? கல்யாணம் 7 நாள் நடக்கும். एक शादी का त्योहार 7 दिन का होता முதல் है। நாள் கல்யாணத்துக்கு யாரெல்லாம் போவா? பெரிய பெரிய பணக்காரங்க எல்லாம் போவாங்க. पहले दिन के शादी में कौन कौन जाएंगे? बड़े बड़े अमीर लोग। 2வது நாள் அடி போவாங்க. दूसरे दिन भी हो 3வது जाएंगे। நாள் நடுத்தரமானவங்க போவாங்க. तीसरे दिन बीच वाले जाते हैं। கடைசில கஷ்டப்பட்டவங்க எல்லாம் போவாங்க. आखिर में गरीब लोग ஆனா जाते हैं। இயேசுவானவர் 3வது நாள் போகிறார். यीशु मसीह तीसरा दिन जाता है। ஒவ்வொரு நாளுமே பந்தி பரிமாறப்படுகிறது. हर एक दिन वहाँ भोजन का व्यवस्था ஆனா किया गया। இயேசுவானவர் போகும்போது திராட்சரசம் குறைவிட்டு. जब यीशु मसीह गया वहाँ दाखरस की कमी हो गई। திராட்சரசம் ரொம்ப முக்கியமானது. दाखरस बहुत अहम है। உங்களுக்கு தெரியும் பஸ்கா பண்டிகை அன்னைக்கு அங்க விசேஷம் என்னது? वहाँ पे फसह के त्योहार के समय क्या विशेष बातें हैं? அதாவது மட்டனும் ரொட்டியும் தான், हाँ, रोटी और मटन வேற கிடையாது. அதான் ரொம்ப முக்கியம். वही अहम है। ஆனா மேல் வீட்டறையில மட்டன் ரொட்டி இருந்தது, அங்க திராட்சரசம் இருந்தது. हाँ, पर ऊपर के घर में मटन और रोटी था और दाखरस भी था। திராட்சரசம் எதுக்கு இருந்தது? அது दाखरस எப்பவுமே அவங்களுடைய பழக்கம். वो हमेशा उनका वो आदत है। அதனாலதான் ஆண்டவர் இந்த திராட்சரசத்தை தன்னுடைய ரத்தமாக அவர் பேசுகிறார். इसीलिए परमेश्वर उस दाखरस को अपने लहू के रूप में। 3வது நாள் தேவன் தன்னுடைய வல்லமையை அல்லது அதிசயத்தை வெளிப்படுத்தினார். तीसरे दिन परमेश्वर अपने सामर्थ्य या अपने अद्भुत कार्य அது को ஒரு பெரிய ஆசீர்வாதம். वो एक बड़ा आशीष है। அது குறைவான இடத்துல தேவன் ஒரு பெரிய நிறைவான ஆசீர்வாதத்தை செய்தார். कमी के स्थान में परमेश्वर एक बहुतायत भरपूर आशीष எல்லாருமே प्रकट किया। சாப்பிட்டு சொன்னாங்க, எவ்வளவு அருமையான ரசம், सारे लोगों ने पी कर कहा बहुत अद्भुत ரொம்ப रस। டேஸ்டா இருந்தது. बहुत நீங்க स्वादिष्ट முத நாள் ஏன் தரல? आपने पहले दिन क्यों नहीं दिया? அந்த முதலாவதே பந்தியில நல்லதுதான் கொடுத்திருப்பாங்க. पहले दिन भी उन्होंने अच्छा ही दिया होगा। ஆனா ஆண்டவர் கொடுத்தது ஒரிஜினல் ஏதேன் தோட்டத்துல இந்த மாதிரி உள்ள அந்த ரசத்தை கொடுத்திருக்காரு. परमेश्वर ने दिया हुआ ओरिजिनल एदेन के बाग में रहा हुआ उस, அதனால தான் எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க. इसलिए लोग आश्चर्य हो गए। எங்களுக்கும் திராட்சரசம் வாங்க நாங்க போனோம், கானாவூருக்கு தான் கொண்டு போனாங்க. हम भी दाख रस लेने के लिए काना नगर में लेके गए। 50 பேர் பேருக்கும் ஸ்டோர் உள்ள 50 लोग गए थे स्टोर में। எல்லாருக்கும் ஒரு அவுன்ஸ் கொடுத்தான் குடிக்கிறதுக்கு எல்லாருக்கும். सारे को एक बार दिया पीने के लिए। ரொம்ப அருமை, சூப்பரா இருந்தது. बहुत अच्छा था मीठा। நான் 2 லிட்டர் வாங்கினேன். मैं 2 लीटर लिया। ஒன்னு சர்ச்சுக்குன்னு வாங்கின ராபோஜனத்துக்கு, एक कलिसिया के लिए प्रभु भोजन के ஒன்னு लिए, வீட்டுக்குன்னு வாங்கினேன். एक घर के लिए लिया। ஆனா அங்க குடிச்சது வேற, அவங்க தந்தது வேற. वहाँ पिया था वो अलग था और हमारे हाथ में जो दिया இப்படிதான் था அங்கேயும் நடந்திருக்கு. ऐसे ही वहाँ पर भी हुआ எல்லா था। பக்கமே தப்பு நடந்துகிட்டு தான் இருக்கு. हर जगह में गलतियाँ होती है। அப்போ அந்த நாங்க முதல்ல கொடுத்தா மாதிரி அது அவ்வளவு டேஸ்ட், அவ்வளவு ருசியா இருந்தது. हमें जो दिया था बहुत स्वादिष्ट और அது मीठा था। கானாவூர்ல தான் அந்த திராட்சரச ஸ்டோரி பெருசா இருக்கு. काना नगर में ही वो दाखरस का बड़ा कंपनी है। அது நல்ல கடை, கிறிஸ்தவங்க தான் வச்சிருந்தாங்க. ஆனா எப்படி தந்தாங்கன்னு தெரியல. मसीह लोगों ने ही रखा है पर पता नहीं कैसा। அடுத்து அதே அதிகாரத்துல 19வது வசனத்துல उसी अध्याय के 19वें वचन में 3வது வாசிக்கலாம். 19வது வசனம். இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ள இதை எழுப்புவேன் என்றார். இப்ப இது ஒரு பழக यीशु ने उनको उत्तर दिया, इस मंदिर को ढा दो और मैं इसे 3 दिन में खड़ा कर இது दूंगा। எல்லாம் இந்த 3வது நாள் நடந்திருக்கு. ये सब तीसरे दिन இப்போ हुआ है। இது பஸ்கா பண்டிகை ये நடந்திருக்கு. फसह के त्योहार के समय हुआ। அங்க
அந்த ஆண்டவர் அங்க போய் அந்த சபையெல்லாம் சுத்தம் பண்ணுகிறார். परमेश्वर वहां जाकर उस कलीसिया को साफ करता அதுக்கு है। பிறகு சொல்றாரு, என்ன அதிகாரத்தினால இந்த காரியத்தெல்லாம் நீர் செய்தேன்னு ये लोग சொல்லும்போது पूछते हैं क्या अधिकार से तू ये सारे कार्य को कर அவர் रहा है? சொல்கிறார், இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், நான் 3 நாளைக்குள்ள எழுப்ப वो முடியும். कहता है तो इस भवन को गिरा दो, मैं तीसरे दिन खड़ा कर அவங்க दूंगा। சொன்னாங்க, ஐயோ இது கெட்டதுக்கு எவ்வளவு நாள் ஆச்சு? वे लोग कहते हैं ये तो बांधने के लिए बहुत साल हुआ, 46 வருஷமா அந்த சபை கட்டப்பட்டது, 46 साल से ये कलीसिया बांधा जा அதை रहा எப்படி था, 3 நாளைக்குள்ள எழுப்ப वो முடியும்? कैसे तुम 3 दिन में खड़े कर? இயேசு சொல்றார், தன்னுடைய சரீரத்தை குறித்து சொன்னாரு போட்டு. यीशु मसीह अपने शरीर के बारे में बातें कर रहा है। சரீரம்னா ரெண்ட குறிக்கும். ஒன்னு அவருடைய சொந்த சரீரம், शरीर मतलब 2 है, एक उसका खुद का शरीर, இன்னொன்னு வந்து அவருடைய சரீரமாகிய சபை. दूसरा उनका शरीर कलीसिया। நேச்சரா 3ஆவது நாள் அவர் உயிரோட வந்துட்டாரு. बराबर तीसरे दिन वो जी उठा। ஆனா இன்னொன்னு ஆவிக்குரிய பிரகாரம் இந்த 3000 வருஷத்துக்குள்ள எல்லாரையுமே தன்னுடைய சபையை உயிரோடு எழுப்ப போகிறார். तीसरा वो 3000 साल के अंदर परमेश्वर सबको उस कलीसिया को पूरा उठा लिया जाए। அடுத்து லூக்கா 24வது அதிகாரத்துல लोक 24वां अध्याय में 21வது வசனம், 21वां वचन, அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பியிருந்தோம். இவைகள் சம்பவித்து இன்று 3 நாள் ஆகிறது. परंतु हमें आशा थी कि यह इस्राएल को छुटकारा देगा। इन सब बातों के सिवाय इस घटना को हुए तीसरा दिन है। இப்ப சீசர்கள் ஆண்டவர்கிட்டயே சொல்லுதாங்க, चेले लोग प्रभु से ही बातें 3 करते நாளுக்கு முன்னால எங்க நம்பி இருந்த மேசியாவை கொலை செய்துட்டாங்க. हैं। 3 दिन पहले हमने जो भरोसा रखा उस मसीह को उन्होंने मार गिराया, ஆனா அவர் உயிரோட வந்துட்டான்னு சொல்லுதாங்க. पर लोग कहते हैं वे जिंदा हो गया है, ஆனா அது எப்படி வர முடியும்? पर वो कैसा संभव है? ஆனா அவர் சரீரத்தை தான் காணல. पर उनका शरीर वहाँ नहीं ஆனா है। எங்க சிஸ்டர்கள் எல்லாம் ஒரு சிலர் சொன்னாங்க உயிரோட வந்துட்டாருன்னு. बहनों ने जाकर देखा और कहा वो जिंदा हो गया है। ஆனாலும் ஆச்சரியமா இருக்கு, ஆனா இருதயத்துல நம்பிக்கை இல்ல. आश्चर्य लगता है पर हृदय मानता இப்ப नहीं। இயேசு கிறிஸ்து அதற்கு மத்தியில தான் பேசிக்கிட்டே यीशु போறார். मसीह उनके बीच में बातें करते जा रहे हैं। அதிகாலையில அந்த மரியாளுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். भोर में उस मरियम को अपने आप को प्रभु ने प्रकट மரியாள் எதுக்கு போனா? किया। मरियम क्यों गई? எதுக்கு போனாங்க? क्यों गए थे? கையில என்னெல்லாம் கொண்டு போனாங்க? हाथों में क्या क्या ले गए थे? இருந்த தைலம், விலை உயர்ந்த இதெல்லாம் கொண்டு போறாங்க. बहुमूल्य इतर सब लेके जाते हैं। அதை கொண்டு இயேசுனார் பாடியில எல்லாம் போடணும்னு போனாங்க. वो सब यीशु मसीह के शरीर में लगाने के ஆனா लिए, அங்க பாடியை காணல. पर वहाँ शरीर नहीं है। அப்பதான் அவ அழுதுகிட்டு இருந்தா, तब वो रो कर कहती है, ஐயோ அவரை வைத்த இடம் எனக்கு தெரியல. उसे कहाँ भी रखा है मुझे वो स्थान मालूम ஒருவேளை है। இந்த ஓனருக்கு தானே தனக்குன்னு கல்லறை கட்டி வச்சிருந்தான். हाँ ये मालिक तो अपने लिए कब्र बना कर रखा था। அர்ஜென்ட்டுக்கு நம்மள வைக்க சொல்லிட்டு இன்னைக்கு எடுத்து வேற இடத்துல வச்சிட்டானோ. जो अर्जेंट में हमें रखने के लिए दिया और आज दूसरे की तरफ रख दिया रहेगा। அதனாலதான் கேட்க, நீரு இந்த பாடி எடுத்து வேற இடத்துல வச்சிட்டியாரா? इसलिए पूछती है कि आपने वो शरीर यहाँ से निकाल कर दूसरे जगह நீர் रखा, எங்க வச்சிருந்த சொல்லு, நான் எடுத்துக்கிட்டு போறேன் அப்படின்னு. आप कहाँ रखा है बताइए, मैं उसे उठा कर ले ஆனால் जाऊंगी। இயேசு சொல்றார் மரியாளே அப்படின்னு சொன்ன जब உடனே यीशु அவருடைய मसीह ने கண்கள் திறக்கப்பட்டது. हे मरियम कहा तो उसकी आंखें खुल गई। இயேசு உயிரோடு எழுந்தது எவ்வளவு சத்தியமோ यीशु जी उठा कितनी सच्ची बात है, அவ்வளவு சத்தியம் அவர் நம்மளோட கூட இருக்கிறார். उतना ही सच्ची बात है वो हमारे அவர் साथ நம்ம है। விட்டு விலகவே वो மாட்டார். हमसे कभी दूर नहीं அது होगा। நம்மளை கையில வரைந்து वो வைத்திருக்கிறார். हमें अपने हाथों में बना कर ஒவ்வொரு रखा है। விசுவாசியோட அவர் இருப்பார். हर एक विश्वासियों के साथ तो எந்த रहता है। சபையாவும் இருக்கட்டும், कोई भी कलीसिया क्यों ना हो। ஒவ்வொரு கிறிஸ்தவம் யாரெல்லாம் இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொண்டாங்களோ, हर एक मसीह जो प्रभु यीशु मसीह को अपना யாரெல்லாம் उद्धार அவருடைய करता है, இரத்தத்தினால கழுவப்பட்டார்கள், जो उसके लहू से धोए हुए हैं, எல்லாருமே கர்த்தருடைய கரத்துல वो இருக்கிறார். सब परमेश्वर के हाथों में है। தேவன் மரித்து உயிரோடு எழுந்து 3 நாள் परमेश्वर मर के जी उठकर 3 दिन हो गए। அதிகாலையில முதல் சீசர்கள் நினைச்சாங்க, காட்சியில भोर में சீசர்களுக்கு இல்ல சிஸ்டர்கள் தான் பார்க்காங்க. हाँ सुबह सुबह बहन लोग जाकर वहाँ पर मसीह को देखते हैं। ஒன்காட் சபையில உள்ள நிறைய பேர் சொல்லுவாங்க, எந்த சிஸ்டர் மாதிரி இருக்க கூடாது, பிரசங்கம் பண்ண விடக்கூடாது. हाँ वन गॉड मैसेज में रहने वाले कहेंगे कोई भी बहनों को जो है कलीसिया में प्रचार करने नहीं देना பைபிள் है, வாசிக்கலாம் விடக்கூடாது. वचन नहीं पढ़ने देना है। பைபிள் அப்படி சொல்லல, वैसा वचन ऐसा नहीं कहता। பாஸ்டரா ஆகக்கூடாதுன்னு போட்டுருக்கு. वो पास्टर नहीं बनना है ऐसा कहा, ஃபாதரா ஆகக்கூடாது. फादर नहीं बनना है। அதெல்லாம் இப்ப நிறைய சிஎஸ்ஐல பெண்கள் ஃபாதரா. बहुत सारे सीएसए कलीसिया में आजकल वो फादर ही बन ஆனா जाते हैं, வேதம் வந்து அதை தடை செய்கிறது. पर वचन उसको कहता है। வேதாகமம் வாசிக்கிறது தவறில்லை. वचन पढ़ना गलत नहीं है। ஒரு வசனம் வாசிக்கவங்க 10 வசனம் வாசிக்க கூடாதா? एक वचन पढ़ने वाले 10 नहीं पढ़ सकते हैं। எடுத்த உடனே பெண்கள் தான் வாசிங்க எல்லா சர்ச்சிலும். बोलते ही पहला वचन पढ़ने वाले बहनें ही हैं हर कलीसिया में। ஒரு வசனம் வாசிக்க 10 வசனம் வாசிக்க तो கூடாது. एक वचन पढ़ने वाला क्यों नहीं 10 वचन पढ़ सकते? எல்லாருமே வாசிக்கலாம். सब लोग पढ़ सकते வேதம் हैं, வாசிக்கிறது தவறில்லை. वचन पढ़ना गलत नहीं है। கூட எல்லாரும் வாசிக்கலாம். उत्साह के साथ सब சின்ன लोग பிள்ளைகள் आना, வாசிக்கலாம், बच्चे लोग पढ़ना பெரியவங்க है, வாசிக்கலாம். बड़े लोग पढ़ना है। வசனம் ஒரு பெரிய வல்லமையும் ஆசீர்வாதத்தை நமக்கு தருகிறது. वचन एक बड़ा सामर्थ्य और आशीष हमें देता है। சீசர்ல என்ன செய்தாங்கன்னா, अब ये चेले लोग क्या அந்த करते हैं, வீட்டுக்குள்ள பூட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. उस घर में द्वार बंद कर कर बैठे ஆனா हैं। அதிகாலையிலே இந்த சகோதரிகள்
அந்த தைலம் பூசொண்டு தான் போனாங்க. बहन वो सुबह के समय में उसमें इत्र लगाने के लिए गए ஆனா ஆண்டவர் முதல்ல சொல்லிட்டாரு, और परमेश्वर ने पहले कह दिया இவா என்னுடைய தலையில அந்த தைலத்தை ஊத்திட்டா, इसने मेरे सिर पर उस तेल को डाल दिया, என்னுடைய பாதத்துல ஒரு நாள் ஊத்திட்டா. मेरे चरणों में डाल दिया। அப்ப யூதா சொல்ல, ஐயோ இதை வித்து நம்ம 300 ரூபாய் கிடைச்சிருக்கோம். यूदा कहता है इसे बेच रहे तो हम 300 दिनार। ஆண்டவர் என்ன சொன்னாரு? प्रभु ने क्या कहा? தரித்திரர் எப்பவும் இருக்காங்க, गरीब हमेशा तुम्हारे साथ எப்பவுமே உதவி செய்யலாம். आप हमेशा उनकी मदद कर ஆனா सकते हैं। இவள் என்னுடைய சரீரத்திலே தைல பூச முந்தி கொண்டாள். पर इसने मेरे शरीर में इत्र लगाने के लिए वो आगे बढ़ गई। ஒரு நாள் வரப்போற எனக்கு பூச வரப்போறா, एक दिन मेरे शरीर में इत्र लगाने आने அத वाली है, முடியாது, நாங்க உயிரோட வந்துடுவோம். और उस समय में नहीं होगा, मैं तो जिंदा हो जाऊंगा। எல்லாரும் ஏமாந்துருவாங்க, எனக்கு தைலம் போட வந்தவங்க எல்லாம். जो मेरे इत्र लगाने आए सब जो फंस जाएंगे। ஆனா இன்னைக்கு அவ பூசிட்டா. और आज उसने लगा दिया। எவ்வளவு ஒரு பாக்கியம் பாருங்க அந்த மரியாள் வேலை कितना बड़ा सौभाग्य देखे उस मरियम का। ஆனால் ஆண்டவர் அவளை ஒரு பெரிய உண்மையிலே அத்தனை அவருக்கு வெளிப்படுகிறார். परमेश्वर सच में उसको अपने आप को वो परमेश्वर से प्रकट करता है। அவங்கட்ட தான் முதல் புதிய பாட்டு ஊழியத்தை ஒப்பு கொடுக்கிறார். उनको ही पहला नए नियम का सेवकाई को शुरू करता ஊழியம்னா है। என்னது? सेवकाई का मतलब இயேசுனார் உயிரோடு இருக்கிறார், यीशु जिंदा है, அதை சொல்றது ஊழியம். वो उसे कहना ही அதாவது सेवकाई है। மரியாள் தான் போய் சீசர்கிட்ட इससे சொல்லுது. पहले मरियम ही चलो को जाकर बताती அதனால ஊழியம் எல்லாரும் நம்ம செய்யலாம். इसलिए सेवकाई हर सब लोग करना है। ஊழியம் कौन सा सेवकाई? இயேசு உயிரோடு இருக்கிறார், यीशु मसीह जीवित है, உங்களுக்கு நாங்க ஜெபம் பண்ணுவோம், आपके लिए हम प्रार्थना करेंगे, परमेश्वर आपको जिंदा எல்லா करेगा, சூழ்நிலையும் கர்த்தர் மாற்றுவார். हर स्थिति को प्रभु बदल वही सेवकाई है। கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார், मसीह जिंदा है, அவர் உங்களுக்கு உதவியா இருப்பார். वो आपको मदद करेगा, எல்லா பிரச்சனையும் கர்த்தர் மாற்றுவார். हर एक परेशानी को परमेश्वर बदल देगा। சொல்லிட்டாங்க. उसने कह दिया। சொன்ன பிறகு நம்ம வாசித்த வசனத்துல பேதுரு என்ன செய்கிறாரு? हमने पढ़ी वो वचन पत्र क्या करता है? 11வது வசனம் சொல்லுது, இவங்க சொன்னதெல்லாம் உங்களுக்கு வீண் வார்த்தையாய் காணப்படும். 11 वचन में लिखा वो सब कहे हुए बातें उनको व्यर्थ இது लग ஏதோ रहा ஒரு கதை சொல்ற மாதிரி தெரிஞ்சது. था, इनको कोई कहानी रूप में लग சரி रहा था। பாத்திரலாம் சொல்லி பேதுரு ஓடுகிறார். ठीक है, जाकर देखता हूँ करके पत्र ஓடி அதுக்குள்ள பாக்குறாரு. उसके अंदर जाकर पत्र देखता है, சம்பவத்தெல்லாம் பார்த்தா ஆச்சரியமா தான் இருக்கு. बातों को देखा तो आश्चर्य लग रहा है, ஆனா அவங்களால அதை புரிஞ்சுக்கிட पर முடியல. वे उसे समझ नहीं पाए। ஆனா இன்னொரு சுவிசேஷம் சொல்லுது 2 தூதர்கள் அங்க இருந்தாங்க. और एक सुसमाचार बता, 2 स्वर्गदूत वहां पर थे, ஒருவன் தலைமாட்டிலையும் ஒருவன் காலு மாட்டிலையும் இருந்தாங்க. एक सर की तरफ एक जो पैरों की तरफ था। அன்னைக்கு மத்தேயு எழுதின சுவிசேஷம் मत्ती का सुसमाचार 28வது அதிகாரத்துல 28वां अध्याय में இதை வாசிக்கலாம். நம்ம 5வது வசனம் 5वां वचन पढ़ेंगे। தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதீர்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். முதலாவது தூதர்கள் தான் அவங்ககிட்ட சொல்றாங்க, நீங்க இங்க தேடாதங்க அப்படின்னு. पहला दूध उसे देखकर कहता है तुम इधर मत ढूंढो, அவர் உயிரோடு இருக்கிறார். वो जी उठा है। ஒரு முறை இந்த ஒரு தெலுங்கு சபை இருந்து பாருங்க, இங்க यहाँ पर एक आंध्रा का कलिशा था, ஒரு तेलुगु சின்ன சபை தான் அவர் வீட்டுல வச்சு நடத்தினாரு. छोटा सा कलिशा वो घर पर चला रहे நான் थे। ஒரு நாள் அங்க ஒரு விசேஷ கூட்டம் வச்சிருந்தாங்க. वहाँ पर एक विशेष प्रार्थना सभा रखा அப்ப था, நான் போய் வெளியே நின்னு, तो मैं जाकर बाहर खड़ा था। அவர் உள்ள இருந்தவர் என்ன பிரசம்டா தெரியுமா? वो अंदर से क्या प्रचार किया? இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்க செத்து போனவங்கிட்ட போய் இயேசுவை தேடுதாங்க. आज बहुत सारे मसीह लोग मरे हुए में यीशु को ढूंढते हैं, கிறிஸ்தவங்க தான், मसीह लोग हैं, ஆனா அவங்க உயிர் கிடையாது, உயிருள்ள கிறிஸ்தவம் पर இல்ல. वो जीवित मसीह लोग அவன் नहीं செத்து है, போன वो கிறிஸ்தவன். मर चुके हैं। அவங்ககிட்ட போய் நீங்க அவங்க வாழ்க்கையை நீங்க பாருங்க, அங்க இயேசுவை பார்க்க முடியாது. वो उनके जीवन में आप देखिए, वहाँ यीशु को आप देख नहीं सकते। அதனால தான் தேவதூதர் சொன்னாங்க, इसीलिए स्वर्गदूत ने कहा, செத்து போனவங்கிட்ட போய் யா இயேசுவை தேடுது? मरे हुए में क्यों तो यीशु को ढूंढता நல்ல है? விசுவாசிட்ட போய் தேடி இயேசு வெளிப்படுவார். अच्छा विश्वासियों के बीच में देख यीशु तुझे दिखाई உண்மையிலே देगा। நல்ல வார்த்தை. और सच अच्छी அப்ப बात है। இயேசுவை எங்க போய் தேடணும்? तो यीशु को हमें कहाँ ढूंढना है? மரித்தோர் இடத்துல இல்ல, मरे ஜீவனுள்ள ஒரு இடத்துல. मरे हुए के बीच में नहीं, जीवित இயேசுவை எங்க लोग। பார்க்க முடியும்? यीशु को कहाँ देख सकते? சாட்சியான மனிதர் இடத்துல தான். गवाही के इंसानों के बीच में। தேவன் உயிரோடு இருக்கிறத நல்ல ஒரு தேவனுடைய வீட்டுக்குள்ள தான் நம்ம பார்க்கிறோம். परमेश्वर जीवित है, ये अच्छे परमेश्वर के அந்த घराने में வீட்டுக்குள்ள ஒரு देख ஆசீர்வாதம் இருக்கும். सकते। उस घर में एक आशीष அந்த होता है, வீட்டுக்குள்ள துதியும் ஸ்தோத்திரம் இருக்கும். उस घर में स्तुति और धन्यवाद அவருடைய होता है। பழக்க வழக்கம் செத்தவங்களோட இருக்காது, உயிருள்ளவங்களோட இருக்கும். उनका उठना बैठना मरे हुए के साथ नहीं, जीवित लोग के साथ रहता அதுதான் சாட்சி. है, वही गवाही है। ஆண்டவர் தன்னுடைய தூதர்களை அனுப்பி அப்படி சொல்லிட்டார். परमेश्वर दूतों को भेज कर அதுக்கு பிறகு பைபிள் சொல்லி 11 அதிகாரத்தை आज वचन के 13वां अध्याय में அதே நாள் என்னைக்கு
வாரத்தின் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்சிட்டு வேலை. हफ्ते का पहला दिन रविवार सुबह का समय खत्म हो இப்போ गया। 13வது வசனம் சொல்லுது 7 அல்லது 8 மைல். हाँ 13वां अध्याय कहता है 7 नहीं तो 8। அதுக்கு நடந்து போறாங்களா? வாசிக்கலாம் 13வது வசனம். 13 वचन। அன்றைய தினமே அவர்களில் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவு என்னும் கிராமத்துக்கு போனார்கள். लोक 24। லூக்கா उसी दिन उनमें से 2 जन इमाऊर नामक एक गांव की ओर जा रहे थे, இன்னைக்கும் அந்த எம்மாவூர் அப்படியே जो இருக்கு. यरूशलेम से कई 7 मील की दूरी पर था। எத்தனை மைலா இருக்கு? कितना मील किलोमीटर दूर था? 7 மைல். तकरीबन 7। இது ஒரு தேவனுடைய மனுஷன் ஒரு சூப்பரா விளக்கம் கொடுத்தார். एक परमेश्वर का दास ऐसा अच्छा वर्णन அவங்க எங்க करता இருந்து எங்க போனாங்களா? है। वो कहाँ से कहाँ गए? எருசலேம்ல இருந்து எம்மாவூருக்கு போறாங்க. यरूशलेम से एमाऊर के गांव में गए। எத்தனை மைல்? कितना किलोमीटर? 7 மைல். 7 मील। அவர் என்ன சொன்னார் தெரியுமா? उसने क्या कहा? 7 மைல்னா 7 சபை காலம். 7 किलोमीटर मतलब 7 सभयों का அவர் कलीसिया 7 का சபை समय। காலத்துக்குள்ள உலாவுகிறார். 7 कलीसियाओं के अंदर वो मंडरा रहा அதுக்கு है। தாண்டி எல்லாம் அவர் போக மாட்டாரு. उसके आगे वो नहीं அந்த जाएगा। 7 மைலுக்குள்ளேயே தேவன் தன்னை वो வெளிப்படுத்தினார். 7 माइल के अंदर ही परमेश्वर இவங்க ने उनको நடந்து प्रकट- போகும்போது इस जाते समय में இயேசுவானவரே அவங்க கூட வந்துட்டார். यीशु मसीह स्वयं उनके साथ आ गए। 3 வருஷம் இயேசுவானவர் பழகினவர்கள். 3.5 साल यीशु मसीह के साथ रहने वाले। அவரோட போற அப்ப இயேசுனார் கூட போறாரு, அவங்கள கண்டுபிடிக்க முடியல. यीशु मसीह उनके साथ ही है पर वे पहचान नहीं पाए। எதனால கண்டுபிடிக்க क्यों முடியல? नहीं पहचान पाए? அவருடைய தோற்றத்தில் வித்தியாசம், उनका जो है दिखावटी में अलग அவருடைய था। துணிமணி வித்தியாசம், उनका वस्त्र अलग था, அவருடைய வார்த்தையில வித்தியாசம், की आवाज में बातें अलग அவருடைய थी, எல்லாமே வித்தியாசம் இருந்திருக்கு. सब अलगपन था। எனக்குலாம் இந்த துபாயில நான் ஏர்போர்ட்டுக்கு ஒரு தடவை போயிருக்கும் போது அவங்கள பார்த்த உடனே எனக்கு இந்த ஞாபகம் தான் வந்து. दुबई एयरपोर्ट में जैसे मैं उतरा उनको देखते ही मुझे इसका ही याद आया। உண்மையான அந்த அந்த சில முக்கியமான டியூட்டிலலாம் அவன் தான் இருப்பான், அவங்க ஆள் தான் இருப்பாங்க. अहम स्थानों में वे लोग ही हमेशा रहते அவங்க हैं। போட்டுக்க ட்ரெஸ் அந்த மாதிரி வெள்ளை நான் பார்க்கவே இல்லை. उन्होंने पहना हुआ वस्त्र ऐसा सफेद था मैंने कभी देखा அப்படி नहीं। கீழே ரோட்ல உரசிக்கிட்டே போகும். ऐसे ही रास्ते में वो गश्ता हुआ அதை जाता விட है। ஃபேமஸா இயேசுநாதர் போட்டுக்கிட்டு போறாரு. उससे भी महिमा का यीशु मसीह पहन இந்த कर जा ரெண்டு रहा है। பேரோட அவரும் போறாரு. इन दोनों के साथ वो जा रहा ஆனா है இவங்களுக்கு அவர் அடையாளம் காண முடியல. पर ये लोग उसे पहचान नहीं ஆனா पाए। அவர் முதலாவது ஒரு கேள்வி पर கேட்கிறார். वो पहला एक प्रश्न पूछता है। அவர் என்ன கேட்கிறார் பாருங்க. क्या पूछता है? 17வது வசனம் வாசிக்கலாம். 24ல 17. 24 में 17। அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்க முகமுள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்ளுகிற காரியங்கள் என்ன என்று கேட்டார். उसने उनसे पूछा, ये क्या बात है जो तुम चलते चलते आपस में करते हो? वे उदास से खड़े रह गए। இப்ப இந்த ரெண்டு பேருமே நடந்து போகும்போது பேசிக்கிட்டே போறாங்க. ये दोनों चल के जाते समय बातें करते जा रहे இப்படி हैं। கொன்னுட்டாங்களே, ऐसा मार ஆனா दिए। உயிரோட வந்துட்டாருன்னு சொல்லுதாங்க. पर लोग कहते हैं जिंदा அது हो எப்படி गए। வந்திருப்பாரு? और कैसे संभव है? உண்மையிலே கல்லறை காலியா தான் இருக்கு. सच में कब्र तो खुला என்ன है। நடந்திருக்கும்? क्या हुआ இப்படி रहेगा? ரொம்ப பைபிள் சொல்றது துக்கத்தோட. ऐसा बहुत दुखी के साथ। உயிரோட வந்திருந்தா பயங்கரமா சேலஞ்சா போவாங்க. अगर जी उठा होता ஓ तो எங்க இயேசுநாதர் உயிரோட வந்துட்டாரியா, हमारा प्रभु यीशु அவர் जिंदा हो யாரும் गया। ஒண்ணும் பண்ண முடியாது. उसे कोई कुछ नहीं कर அப்படி सकता। நல்ல சந்தோஷமா ஆடி பாடி போயிருப்பாங்க. ऐसा खुशी के साथ ஆனா गीत பைபிள் गाते சொல்றது துக்கத்தோட பேசிக்கொண்டு थे। போறாரு. दुखों के साथ बातें இயேசு करते உடனே கேடு சேர்ந்துகிட்டு हैं। यीशु சொன்னாரு, तुरंत उनके साथ मिलकर ஏன்பா कहा, துக்கமா பேசிட்டு போறீங்க? क्यों आप दुखी लग रहे உடனே हो? அவங்க சொன்னாங்க, என்ன உங்க வேற என்ன நீர் வேற ஒரு ஊருக்காரரா? हाँ आपके दूसरे गाँव के हैं क्या? என்ன நடந்தே தெரியாதா? आपको पता नहीं क्या हो 3 रहा நாளைக்கு है? முன்ன நம்ம எருசலேமில் என்ன நடந்தது? 3 दिन के पहले यरूशलेम में क्या हुआ था? அவர் பெரிய தீர்க்கதரிசி நாங்க நினைச்சுக்கிட்டு एक இருந்தோம். बड़ा भविष्यवक्ता हम समझ அவருடைய रहे थे। வார்த்தை, அவருடைய செய்கை எல்லாமே பயங்கரமா இருந்தது. उनकी बातें उनका कार्य सब अद्भुत लग रहा था। இவர்தான் இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பார் அப்படின்னு நாங்க பாத்துக்கிட்டே இருந்தோம். यही इजरायलियों को छुड़ाकर उद्धार करेगा ஆனா करके हम நம்முடைய देख रहे பிரதான ஆசாரியர் எல்லாம் அவரை கொன்னுட்டாங்க. थे। हमारे महायाजकों ने उन्हें मार இது दिया। நடந்து 3 நாள் ஆயிட்டு. ये होकर 3 दिन हो गया। 22 ஆனாலும் எங்கள் கூட்டத்தை சேர்ந்த சில ஸ்திரீகள் அதிகாலமே கல்லறையிடத்துல போய் 22 में हाँ फिर भी हमारे साथ रहने वाले थोड़े बहनें सुबह के समय में कब्र में அவர் जाकर உயிரோட எழுந்துட்டாருன்னு சொல்லுதாங்க. वो जी उठा है ऐसा कहते हैं। எங்களை ஆச்சரியப்பட வச்சாங்க. हमें आश्चर्य लग रहा है ஆனா இவங்களுக்கு நம்பிக்கை இல்ல. पर हमें भरोसा नहीं है। இதெல்லாம் இயேசுநாதர்ட்டயே பேசிட்டு ये போறாங்க. सब यीशु मसीह से ही बातें कर அவர் कर போறாரு, ரெண்டு பேரும் இந்த பக்கம் போய்கிட்டே वो இருக்காங்க. जा रहे हैं दोनों इधर दाएं और बाएं चलते चलते बातें இப்பதான் ஆண்டவர் அவங்களோட பேச பார்க்கிறார். प्रभु यीशु उनसे बातें कर அப்பொழுது அவர் அவர்களை பார்த்து, तब वो उनको देखकर தீர்க்கதரிசிகள் சொன்னவைகளை நம்ப முடியாத
புத்தி இல்லாதவங்களே முட்டாள்களே அப்படின்னு கேட்டார். भविष्यवक्ताओं द्वारा कहा गया भविष्यवाणियों पे न भरोसा करने वाले निर्बुद्धिमान। இயேசு கிறிஸ்து என்ன சொல்ல விரும்புகிறார்? यीशु मसीह क्या कहना चाहता है? பைபிள் தெரியாதா உனக்கு? क्या तुम्हें वचन नहीं मालूम? இயேசு கிறிஸ்து மரிக்கணும், அடக்கம் பண்ணப்படணும், உயிரோட வரணும் அப்படி தெரியாதா? यीशु मसीह मरना है, दफनाए जाना है, जिंदा आना है, ये सब உயிரோட வந்தது ஏன் உன்னால ஏற்றுக்கொள்ள முடியல? जी उठा वो क्यों तो स्वीकार नहीं पा रहा? வாசிக்கலாம் அந்த வசனத்தை. पढ़ेंगे वो वचन। அப்பொழுது அவர் 37 पढ़ेगा। மூசே அப்பொழுது அவர் 25 தானே 27 மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். तब उसने मूसा से और सब भविष्यवक्ताओं से आरंभ करके सारे पवित्र शास्त्र में से अपने विषय में लिखी बातों का अर्थ उन्हें समझा दिया। நல்லா கவனிக்கணும் பைபிளை. सब अपने अच्छे से ध्यान देना। இயேசுநாதர் சீசர்களை பார்த்து பேசுகிறார். यीशु मसीह चेलों को देखकर बात कर रहे हैं। மோசேயின் ஆகமம், மோசேயின் ஆகமம் 5 புத்தகம். ஆதியாகமம், யாத்ராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம். मूसा का व्यवस्था का किताब 5 है। அந்த 5ல என்ன பத்தி என்னோட உயிர்த்தெழுதலை பத்தி சொல்லுது அப்படிங்கிறார். 5 में मेरा जी उठने के बारे में लिखा है। அடுத்து என்ன சொல்றாரு? उसके बाद क्या कहता है? எல்லா தீர்க்கதரிசிகள் எழுதினதை விவரித்து காண்பிக்கிறார். சகல தீர்க்கதரிசிகளும் சொன்னது. அப்போ எல்லா தீர்க்கதரிசனம் எங்க மல்கியா வரைக்கும் सारे भविष्यवाणियों ने कहा हुआ वो बातों को विवरण करके இயேசுநாதர் சொல்றாரு முழு வேதாகமத்திலையும் என்ன பத்தி எழுதி இருக்கிறது. यीशु मसीह कहता पूरे वचन के अंदर मेरे बारे में लिखा हुआ அதுதான் நடந்திருக்கு. वही हुआ है। ஏன் உங்களால நம்ப முடியல? क्यों आप उस पे भरोसा नहीं कर முழு रहे? வேதாகமத்திலையும் நல்லா யோசிச்சு பார்க்கணும். तो पूरे वचन के अंदर हम अच्छे से देखना है। பிதாவாகிய தெய்வம் पिता परमेश्वर மரித்து அழிஞ்சே போயிருவார்னு எங்கேயாவது இருக்கா? मर कर नाश हो जाएगा ऐसा कहीं लिखा है இல்லவே क्या? இல்ல. ऐसा नहीं है। அவர் சொல்லுகிறார் நான் என்றென்றைக்கும் वो ஜீவிக்கிறவர். कहता मैं हमेशा के लिए जिंदा रहता நாம் हूँ, சாவ மாட்டேன். मैं मरूंगा नहीं। மோசே சொல்றார் நான் இருக்கிறவராகவே मूसा को இருக்கிறேன். देख कहता मैं जैसा हूँ वैसे ही हूँ, நான் நேற்றும் என்றும் மாறாதவர். मैं आज कल और युगानुग न அதனால बदलूंगा। தெய்வம் சாவக்கூடியவர் அல்ல. इसलिए परमेश्वर मरने वाला அவர் नहीं, மரித்தது நமது பாவங்களுக்காக, वो मरा हमारे पापों के लिए, என்ன நீதிமானாய் மாற்றுவதற்கு உயிரோட வந்தார். हमें धर्मी बनाने के लिए जिंदा। இதெல்லாம் உங்களுக்கு அறிவு இல்லையா इन அப்படின்னு सब आपको பேசுறாரு. जानकारी नहीं कैसे உங்களுக்கு ஒரே சந்தோஷம். ஐயோ ஒரு நல்ல தீர்க்கதரிசி நம்ம கூட வராரு. इनको अच्छा खुशी हुआ, अच्छा भविष्य रखता हमारे साथ आ நல்ல रहा है। பைபிள் எல்லாம் பற்றி பேசுறாரு. अच्छा वचन के बारे में बातें ரொம்ப कर रहे हैं। சந்தோஷம் உங்களுக்கு. बहुत खुशी की बात சரி है। இவரை இன்னைக்கு நைட்டு பூரா நம்ம உட்கார வச்சு இன்னும் பேசணும். ठीक है, इसको रात भर बिठाकर और उससे बहुत 7 जानकारी। மைல் பேசியாச்சு. तकरीबन 7 மைல் बात कर இப்ப लिए। ஊர் வந்தாச்சு, வீடு வந்தாச்சு. अब गांव आ गया और घर भी आ गया। ஆண்டவர் எங்கேயோ போற மாதிரி போகிறார். परमेश्वर कहीं जाने के रूप में அவங்க जा रहा சொன்னாங்க है। ஐயா நீங்க ரொம்ப சந்தோஷம் கூட பேசினது. वो कहते हैं भाई साहब आपसे बातें की बहुत खुशी हुई, இருட்டாயிட்டு अंधकार हो गया, எல்லாம் சூரியன் மறைஞ்சிட்டு. सूरज डूब चुका நான் है, இருட்டுக்குள்ள போனோம். क्यों आप अंधकार में जा உங்களை रहे பார்த்தா நல்ல ஒரு ஊழியக்காரர் மாதிரி தெரியுது. हैं? आपको देखा तो अच्छा एक सेवक लग வாங்க रहे எங்க हैं। வீட்டுல கொஞ்சம் உட்கார்ந்து आइए हमारे घर पे थोड़ा உட்கார்ந்து ரெஸ்ட் எடுத்து சாப்பிட்டு போகலாம். थोड़ा बैठ के विश्राम करके भोजन करके जाते हैं। உடனே ஆண்டவர் சொன்னார் சரி நீ கூப்பிட்டா நான் வாரப்பான்ட்டு போயிட்டாரு. ठीक है, परमेश्वर ने कहा तूने बुलाया तो मैं உள்ள आता हूं। போன உடனே என்ன நடந்திருக்கும்? अंदर जाते क्या हो गया? எல்லா யூதர்களுமே உள்ள நுழைமுன்னா முதலாவது கால் கழுவிட்டு தான் வீட்டுக்குள்ளே போவாங்க. सारे यहूदी अंदर जाना तो सब पैर धोकर ही अंदर जाते கால் हैं। கழுவி கை கழுவி மூஞ்சி கழுவிட்டு தான் உள்ளே போவாங்க. पैर धोकर हाथ धोकर और चेहरा धोकर முடிஞ்சா ही- குளிக்காம உள்ள போக மாட்டாங்க. अगर नहा कर ही जाते हैं ज्यादा। அப்படிப்பட்ட யூதர்களுடைய பழக்க வழக்கம். ऐसा यहूदियों का आदत இவங்க था। காலை எல்லாம் கழிச்சு உள்ள போயாச்சு. ये सब पैर धोकर आगे चले இப்ப गए। யாரு வீட்டுக்குள்ள போனாங்க அந்த விவரம் இல்ல. किसके घर में गया वो यहाँ लिखा नहीं है। ஆல்ரெடி அங்க ஏதோ ஒரு தேவனுடைய மனுஷன் இருக்கிறார். तो वहाँ पर परमेश्वर का दास है। ஏதோ பூட்டி இருந்த வீட்டை அவங்க திறக்கல, திறந்திரு வீட்டுக்குள்ள தான் போறாங்க. हाँ, बंद कमरे के अंदर ये लोग गए नहीं, खोल कर ही दरवाजा खोल அந்த कर வீட்டுக்குள்ள போன உடனே சாப்பாடெல்லாம் ரெடி ஆயிருது. उस घर के अंदर जाते ही भोजन तैयार हो जाता 30வது வசனம் சொல்லுது 30वां वचन कहता है அவருடைய அவர் பந்தி இருக்கையில் उनके साथ वो भोजन करते அவர் समय அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். वो रोटी को लिया, आशीष किया और उसे तोड़कर उनको दिया। அதை தொட்டு வச்ச உடனே பார்த்தாங்க ஐயோ இது நம்ம அப்பா இயேசு அப்படின்னு உடனே அவனுடைய கண்கள் திறந்துட்டு वो तोड़ते ही उन्होंने उसकी ओर देखा, अरे ये तो हमारा प्रभु यीशु है। கண்ணு ஓப்பனா உண்மையான அந்த உயிர் தெழுந்த ரட்சகரை பார்த்துட்டாங்க. अब उसकी आंखें सच्चे मन से वो जी उठा தேவனே परमेश्वर அவனுடைய कन्ने திறந்துட்டாரு. परमेश्वर ने स्वयं उनके ரொம்ப आंखों को- ஆச்சரியப்பட்டாங்க. बहुत आश्चर्य हो गए, அவர் ஆனா மறைஞ்சு போயிட்டாரு. पर वो वहां से गायब हो गया। இவங்களுக்கு ஒரே சந்தோஷம். इनको बहुत खुशी हुआ। சரி நம்ம அவர் இருட்டுக்குள்ள போக கூடாதுன்னு சொன்னோம். हमने तो उन्हें अंधकार में मत जाइए कहा, நம்ம இருட்டுக்குள்ளே போயிரும். अभी हम अंधकार में ही चले நேர எருசலேமுக்கு அந்த நேரமே வெளியே வராங்க. तुरंत वहीं से यरूशलेम की ओर आते வந்து हैं। நடந்ததெல்லாம் சொல்லுதாங்க. पूरी घटनाओं को बताते हैं। எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது सारे लोग बातें करते समय பைபிள் சொல்லுகிறது
வாசிக்கலாம் 33 34 வாசிக்கலாம் पढ़ेंगे 34 33 और 34 वचन। அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளங்க காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்துவிட்டு எரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டு அந்நேரமே எழுந்திருந்து எருசலேமுக்கு திரும்பி போய் 11 அவர்களோடு கூட இருந்தவர்களும் கூடியிருக்க கண்டு கர்த்தர் மெய்யாகவே உயிர் தெழுந்து சீமோனுக்கு தரிசனமானார் என்று அவர்கள் சொல்ல கேட்டு வழியில் நடந்தவைகளையும் அவர் அப்பத்தை பிட்கையில் தாங்கள் அவரை அறிந்து கொண்டதையும் விவரித்து சொன்னார்கள். இவைகளை குறித்து அவர்கள் பேசிக் கொண்டிருக்கையில் இயேசுதாமே அவர்கள் நடுவிலே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். वे उसी घड़ी उठकर यरूशलेम को लौट गए और उन 11 और उनके साथियों को इकट्ठा पाया। वे कहते थे, प्रभु सचमुच जी उठा है और सीमोन को दिखाई दिया है। तब उन्होंने मार्ग की बातें उन्हें बता दी और यह भी कि उन्होंने उसे रोटी तोड़ते समय कैसे पहचाना। அவர் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இவங்க பேசிக்கிட்டே இருந்து சந்தோஷமா படுதாங்க. वो खुशी से बातें करते ही कर रहे हैं। அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது இயேசு மறுபடியும் அந்த வீட்டுக்குள்ள வந்துட்டார். ऐसे ही बातें करते समय परमेश्वर எவ்வளவு ஒரு तुरंत சந்தோஷமா இருக்கு பாருங்க. कितना बड़ा खुशी का அவங்க समय। அவ்வளவு ஒரு ஆசையோட பார்க்காங்க. वो आशा के साथ प्रभु को देखते हैं। ஆனா இன்னைக்கும் நம்முடைய கண்கள் முழுமையான அந்த தரிசனத்தை பார்க்க முடியல. आज भी हमारी आंखें परिपूर्णता से और दर्शन ஆனா नहीं। சத்தியம் என்னன்னா அவர் வார்த்தை சொல்லாரு பாருங்க அது மாறாது. पर सच्चाई यही है, वो जो कहता है वचन वो कभी न बदले। எங்கனாலும் சரி என் வார்த்தை நீ பேசினா நான் இருப்பேன் அப்படிங்கிறார். कहीं पर भी हो मेरा वचन तो बात करेगा वहां पर मैं हूँ। மத்தியில யார் இருக்கா? तो हमारे बीच में कौन है? இயேசுனார் இருக்கிறார். प्रभु यीशु मसीह। அதனால தான் அடிக்கடி சில சபையெல்லாம் பார்த்தீங்கன்னா கை தட்டி ஆர்ப்பரிப்பாங்க. इसलिए कभी कभी बहुत सारे कलीसिया में देखिए ताली बजाकर ஏன்னா ऊंची आवाज ஆண்டவர் में, மத்தியில இருக்கிறார். क्योंकि परमेश्वर हमारे அவரை बीच में, சந்தோஷப்படுத்தணும். उसे हम आनंद அவருக்கு நன்றி करना, சொல்லணும். उसको धन्यवाद करना, அல்லேலூயா சொல்லணும். हालेलुया कहना है। இப்படி எல்லாம் அவரை மகிமைப்படுத்துவாங்க. ऐसे सब उसकी महिमा தேவன் அதை விரும்புகிறார். परमेश्वर वो चाहता है। பரிசுத்தவானுடைய சபையிலே தேவன் பயப்படத்தக்கவர். पवित्र आत्मा के कलीसिया में परमेश्वर उपस्थित ஒரு रहता ஆளு நல்லா பாடினாரு, தேவன் ஏன் பரலோகத்துல இருக்கிறாரு? है। एक व्यक्ति अच्छा गीत गाया, क्यों परमेश्वर स्वर्ग में है? எப்பொழுதும் துதி ஸ்தோத்திரம் இருக்கிறது. वहाँ हमेशा स्तुति அதே धन्यवाद। துதி ஸ்தோத்திரம் எங்க வீட்டுக்குள்ள எங்க சபையில இருந்தா நம்ம மத்தியிலே இருப்பார். वही स्तुति आराधना हमारे घर हमारे भवन में रहेगा तो हमारे துதிகளுக்கு மத்தியிலே தேவன் வாசமா இருக்கிறார். स्तुति के बीच में परमेश्वर निवास स्थान அதனால है। எப்பவும் நம்ம துதி ஸ்தோத்திரம் சொல்லும்போது நம்ம மத்தியில கர்த்தர் இருக்கிறார். इसलिए हमेशा हम स्तुति उठाते समय हमारे बीच में நிறைய परमेश्वर காரியங்கள்லாம் மாற்றிடுவாரு. बहुत सारे बातों को बदल देगा। நம்ம கேட்காமலே நிறைய காரியம் கிடைக்கும். हम मांगे बिना बहुत सारे கேட்டு நம்ம பெற்றுக்கொள்ளணும். मांग कर भी हम அவர் पाने। உயிர் உள்ள கர்த்தர். वो जीवित அவர் परमेश्वर, நம்முடைய சத்தத்தை கேட்கிறவர். वो हमारी आवाज को सुनता है, சூழ்நிலை எல்லாம் மாத்திடுவாரு. परिस्थितियों को बदल देता है। பைபிள்ல சொல்லுகிற பாருங்க, बाइबल बताती है, அந்த देखिए இக்கட்டான நேரத்துல தாவீது கிட்ட வந்து நிக்கிறார். उस संकट के समय में दाऊद के निकट आके खड़ा है, யோசுவா கிட்ட வந்து நிக்கிறார். योशुआ के साथ खड़ा है, நிறைய பரிசுத்தவான்கள் பக்கத்துல அவர் வந்து நிக்கிறார். बहुत सारे पवित्र लोगों के बीच में वो आकर खड़ा है। சொல்லாங்க அவர் வழியில போகும்போது வசனத்தை பற்றி பேசினார் பாருங்க. वो कहते हैं वो रास्ते में चलते हुए वचन के बारे में बातें की, அப்படியே கொழுந்து விட்டு எரிஞ்சு. हमारा हृदय ऐसे ही जलना शुरू हो गया நிறைய था। பேருக்கு கண்ணையே கட்டிரும். बहुत सारे लोगों का आंखें बंद हो जाती ஒருவேளை है। நம்ம பலவீனமா இருக்கும், தூக்க வரக்கூடிய நேரத்துல பேசும்போது கண்ணை கட்டினா பரவாயில்ல. हाँ, हम कमजोर रहेंगे, नींद आते समय बात करेंगे, नींद आ रहा கண்டிப்பா है, நீந்து வரும். वो नींद आता है। ஞாயிற்றுக்கிழமை காலையில வந்து இருந்து தூங்கினா அது நல்லா. रविवार को सुबह आकर सोएंगे तो अच्छी बात नहीं है। நம்ம वசனத்தை பேசும்போது என்ன செய்யணும்? हम वचन को सुनते समय क्या करना है? கொழுந்து விட்டு எரியணும். हम आग के अंदर से आग जलकर தாவீது சொல்லுகிறார், दाऊद எனக்கு कहते உடனே என் இருதயம் அக்கினி பட்சித்தது அப்படிங்கிறார். तुरंत मेरा हृदय आग से भर गया था। தேவனுடைய வல்லமை நான் அனுபவித்தேங்க. परमेश्वर के सामर्थ्य को मैंने எல்லா अनुभव किया। சூழ்நிலையிலையும் பைபிள் எடுத்து வாசிச்சுட்டு நம்ம போகும்போது நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் வெற்றியை हर தருவார். एक स्थिति में वचन लेकर पढ़कर जाते समय परमेश्वर அவர் हमें विजय வந்து दिया। அவங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தார். वो आकर उनको वो आशीष करके दिया। அடுத்து 24 44வது வசனம், 24वां अध्याय में 42வது வசனம் வாசிக்கலாம். 42 वचन। 44 அப்பொழுது பொரித்த மீன் கண்டத்தையும் தேன்கூட்டு துணிக்கையையும் அவருக்கு கொடுத்தார்கள். 40 2 उन्होंने उसे भुनी हुई मछली का टुकड़ा दिया। அதாவது பொரிச மீனை கொடுத்திருக்காங்க. जो फ्राई किया मच्छी दिया। தேன்கூட்டு துணிகன் இருக்கு. தேன்கூடு இல்ல, ஏதோ ஒரு சாப்பாடு அவங்களுக்கு இருந்திருக்கு, அதை கொடுத்திருக்காங்க. कुछ तो भोजन था मध से बना, वो उसे दिया।
அந்த சாப்பாடை அவர் சாப்பிட்டிருக்காரு. उस भोजन को उन्होंने खाया। எதனால சாப்பிட்டாரு? क्यों खाया है? வீடு பூட்டி இருக்கு, கதவு திறக்கல, கதவு திறக்காம உள்ள வந்துச்சு. हाँ, घर बंद है, द्वार खुला नहीं, द्वार खोले बिना அப்ப परमेश्वर இவங்க ने। நினைக்காங்க இது ஆவி. तो इनको लग रहा है ये आत्मा அந்த होगा, ஆவி அப்படியே செவருக்குள்ளி வெளியே वो போயிரும். आत्मा ऐसे ही द्वार से बाहर நான் चले அப்படி जाएगा। இல்ல, मैं ऐसा நான் नहीं हूँ, தெய்வம், मैं परमेश्वर நான் हूँ, எங்கேயும் வருவேன், मैं कहीं पर भी आ எனக்கு सकता हूँ, எதுவுமே தடை பண்ண முடியாது. मुझे कोई रुका नहीं सकता। பேதுருவெல்லாம் சிறைச்சாலை ஒரு முறை திறந்து கொண்டு வந்தாரு, ஒரு முறை திறக்காமலே கொண்டு போயிட்டாரு. हाँ, पतरस को एक बार बंदी गृह खोल कर लेके एक बार बिना खोले बाहर ले आए। ஆமா, அவங்க எங்கேயும் போயிருவாங்க. वे कहीं पर भी जा सकते, நம்மளையும் அப்படிதான் கொண்டு போறோம். हमें भी ऐसे ही प्रभु ले நம்மளையும் அப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில திறக்கவே வேண்டாம், நம்மளை வெளியே கொண்டு जाए। போயிருவாங்க. हमें भी ऐसे संकट के समय में खोलने की आवश्यकता எல்லா नहीं है। இக்கட்டிலையும் தேவன் தன்னுடைய ஜனங்களை விடுதலை ஆக்கி பாதுகாப்பார். सारे संकट में परमेश्वर अपने बच्चों को छुड़ाता है। और இவங்களுக்கு ஒரு டவுட், எப்படி வீட்டு பூட்டி இருக்கு, எப்படி வந்தாரு? अब इनको एक संख्या है, कैसे घर बनता आ गया। சொல்றேன், அப்ப சாப்பாடு கொடு, என்னை தொட்டு பாரு, எலும்பு இருக்கு பாரு, சதை இருக்கு பாரு. हाँ, तब वो ஏன் டவுட்டா कहता है, இருக்கு? சாப்பாடு கூட சாப்பிடுதே मुझे அப்படிங்கிற. भोजन दो, मेरा शरीर देखो, हड्डी है, क्यों तुम शंका करते हो? அவங்களுக்கு முன்பாக அவர் வாங்கி சாப்பிட்டார். उनके सामने वो लेकर खाया। அடுத்த வசனங்களை வாசிக்கலாம். 44:44. அவர்களை நோக்கி மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நிறைவேற வேண்டியது என்று நான் உங்களோடு இருந்தபோது உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளே என்றார். फिर उसने उनसे कहा, ये मेरी वे बातें हैं जो मैंने तुम्हारे साथ रहते हुए तुमसे कही थी कि अवश्य है कि जितनी बातें मूसा की व्यवस्था और भविष्यवक्ताओं और भजनों की पुस्तक में मेरे विषय में लिखी है सब पूरी हो। இப்ப பழைய ஏற்பாடுல என்னென்ன புக்கெல்லாம் இருக்கு? पुराने नियम में क्या क्या किताबें மோசே हैं? எழுதின புத்தகம் இருக்கு, मूसा लिखा हुआ व्यवस्था தீர்க்க है, தரிசன புத்தகம் இருக்கு, भविष्यवक्ताओं சங்கீத लिखा, புத்தகம் இருக்கு. भजन संहिता வேற है। என்ன இருக்கு? வேற ஒண்ணும் இல்லங்க. और क्या है? और कुछ नहीं, எல்லாமே தீர்க்கதரிசிகள் எழுதினதுதான் இருக்கு. सब भविष्यवक्ताओं ने लिखी அவர் हुई बातें சொல்ற हैं। அவ்வளவு பழைய ஏற்பாட்டுக்குள்ளே நான் தான் இருக்கேன் वो அப்படிங்கிறது. कहता है, सारे पुराने नियमों में मैं ही हूँ। அப்போ மூணா கடவுள், மூணு கடவுளா இல்ல ஒரு கடவுளா? तो तीन परमेश्वर है कि एक है? இயேசு சொல்றாரு, நாங்க மூணு பேரும் எல்லா இடத்துலயும் இருப்போம்னு சொல்லல. यीशु ने ये नहीं कहा हम तीनों का हर जगह पर வேதத்தை रहेंगे। ஆராய்ந்து பாரு, वचन को तू என்ன परख, மட்டும் அது சாட்சி वो கொடுக்கும். मेरी ही गवाही देगी। ஒருவேளை மூணு பேரை பத்தி உனக்கு சாட்சி கொடுத்தனா உன் ஆராய்ச்சியே தப்பு. अगर तीन लोगों की गवाही दे रहा है तो तेरा जो ढूंढना है वो गलत है, உன்னுடைய தியானமே தப்பு. तेरा ध्यान गलत है। எங்க நீ பார்த்தாலும் ஒரே ஒரு சர்வ வல்லவர் உனக்கு வெளிப்படணும். कहीं पर भी तो देखा तो एक ही சங்கீதம் सर्वसामान्य முழுசு प्रकट। பாரு, இயேசு வெளிப்படுவார். भजन संहिता पूरा देख, यीशु ही प्रकट होगा। அவர் உயிர் செழுந்தவர்னே பேதுரு சொல்றாரு, वो जी தாவீது சொல்லி இருக்கிறார், அவரை என் வலது வருஷத்தில் வைத்திருக்கிறேன்னு தாவீது சொன்னார்ல, அது இயேசுதான் அப்படிங்கிறார். जी उठते ही पत्रस कहता, दाऊद ने कहा उसे मैं अपने दाहिने ओर रखूंगा करके, वो प्रभु यीशु ही அவருடைய है। கல்லறை இன்றைக்கு அங்க இருக்கு. யாருடைய கல்லறை? தாவீது ராஜா கல்லறை இருக்கு. उसका भी कब्र अभी तक है, दाऊद அவருடைய का कब्र। கல்லறை அழிவை கண்டது. उसका कब्र नाश को देख ஆனா लिया है, இயேசுநாதருடைய சரீரம் அழிவை पर காணவில்லை. यीशु मसीह का शरीर नाश को देखा அப்ப नहीं। தாவீது சொன்னது யார? तो दाऊद किसके बारे में कहा? இயேசுவானவர் தான் यीशु मसीह के बारे में कहा ஆகவே है। ஒரே ஒரு சர்வ வல்லவர் எனக்காக வந்தார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு तो வந்தார். एक ही सर्वसामर्थी परमेश्वर मेरे लिए आया, मारा गया, दफनाया गया அதனால और जी தெய்வம் उठा। வரும்போது நிச்சயமாக அவருடைய பிள்ளைகளை உயிரோடு எழுப்பி அவர் எங்க இருக்கிறாரோ அங்க கொண்டு इसलिए போயிருவார். परमेश्वर आते समय निश्चय अपने बच्चों को उठाकर वो जहाँ है वहां पर वो ले அவர் சர்வ जाए। வல்லமுள்ள தேவன். वो सर्वसामर्थी परमेश्वर। இன்னும் அவர் வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுக்கு வெளிப்படுத்தினார். और वो वचन को समझने के लिए वो उनको प्रकट हुआ। இன்னைக்கு அவர் எங்க தான் இருக்காரு? आज वो कहाँ पर है? நம்மளோடு கூட இருக்கிறார். हमारे साथ है। உலகத்தின் முடிவு பரியந்தமும் दुनिया के अंत तक சகல நாட்களிலும் सारे दिनों நான் में உங்களோடு கூட இருப்பேன். मैं तुम्हारे साथ அந்த रहूंगा। நம்பிக்கை இருந்தா நம்ம எப்பவும் சொல்ல, ஏசப்பா நன்றி, वो भरोसा रहेगा तो हम हमेशा कहना நன்றி परमेश्वर தகப்பனே, धन्यवाद என் கூட परमेश्वर, இருக்கல नன்றி. हमारे बीच में है इसलिए நான் धन्यवाद। இவ்வளவு தூரம் உயர்ந்ததுக்கு காரணம் நீங்க தானே. मैं इतना ऊंचा में आया वो आपका ही, எனக்கு கொடுத்த துணிமணி எல்லாம் நீங்க தானே. आपने मेरा वस्त्र दिया वो सब आपने ही। எல்லாத்துக்கும் நான் நன்றி சொல்ல சொல்ல உங்களுடைய கண்கள் பிரகாசம் அடையும். सब के लिए मैं धन्यवाद करते करते ஏன்னா आपका, அவர் இல்லாம ஒண்ணுமே இல்ல. क्योंकि उसके बिना कुछ भी नहीं। எத்தனையோ பேரு நல்லா சாப்பிட முடியல, कितने ही लोग अच्छा भोजन नहीं कर पाते, நல்ல சமாதானமா வாழ முடியல. समाधान से जी नहीं ஆனா पाते, தேவன் கொடுத்திருக்கிற ஒரு சமாதான வாழ்க்கை கிறிஸ்தவங்களுக்கு தான். पर परमेश्वर ने दिया हुआ समाधान का जीवन मसीह लोगों के என்ன लिए। பிரச்சனை வந்தாலும் அப்பா அப்படின்னு அவங்க ஜெபம் பண்ண कोई ஆரம்பிச்சாங்க. भी परेशानी में पिता करके वो प्रार्थना அவர் करना शुरू। நல்லவர், அவர் அதிசயங்களை செய்வார். वो अच्छा है, वो अद्भुत कार्य करता है। என்னெல்லாமோ அழிச்சிடலாம்னு பாக்காங்க நம்ம நாட்டுல. कितना कुछ नाश कर दें करके सोचते हैं अपने देश அழிச்சவங்களும் में। அழிஞ்சே போயிட்டாங்க. जो नाश करने सोचते हैं वो नाश हो கிறிஸ்தவ जाते हैं। மார்க்கம் ஜீவனுள்ள மார்க்கம். मसीह का जो मार्ग है वो அவர் जीवन का मार्ग। பார்க்கிறாரு,
वो देखता है, ஒரு சிலரை வச்சு பார்ப்பாரு, ஒரு சிலரை உடனே தூக்கிடுவாரு. एक दूसरे को रख कर देखता है, बाकी लोगों को ஆமானெல்லாம் வச்சே பார்க்கல, आमान को सब रखा ஒரே नहीं, நைட்ல தூக்கிட்டாரு. एक ही रात में उसे उठा लिया। கோலியாத்தை 40 நாள் வரைக்கும் விட்டு கொடுத்தாரு. गोलियत को 40 दिन तक रखा हुआ அதுக்கு था, பிறகு அவனை வைக்கல. उसके बाद उसे नहीं रखा। ஒரு சிலரை உடனே தூக்கிடுவாரு. थोड़े लोगों को तुरंत उठा लेता அவர் है, பழி வாங்குகிற ஆண்டவர் அல்ல, वो बदला लेने वाला நீதிக்கு परमेश्वर है। துரோகம் பண்ணுகிறவனை அவர் விடுகிறது और இல்லை. न्याय के विरोध करने वाले को छोड़ता नहीं है। தேவன் தன்னுடைய ஜனங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக परमेश्वर இருக்கிறார். अपने लोगों को मदद करने के அவருடைய लिए நாமத்துல நான் கூடும்போது நமக்கு உதவி செய்வார். उसके नाम में हम इकट्ठा होते समय हमें मदद देता है। நமக்கு உதவி செய்வரா செய்ய वो மாட்டார். मदद करता है कि नहीं? யாரெல்லாம் நம்புதா ஏசப்பா எனக்கு உதவி செய்வார்? कौन कौन भरोसा करते यीशु मसीह எல்லாம் हमारा சொல்லு, मदद- ஏசப்பா எனக்கு இதுவரைக்கும் நீங்க தான் செய்தி ஐயா, यीशु मसीह आप भी तक आपने ही किया நீங்க है, உயிருள்ள ஒரு ஆண்டவர், आप ही जीवित என்னோடு परमेश्वर இருங்கப்பா. मेरे साथ रहिए। அந்த பயம் எல்லாம் போயிடணும். वो सब भय निकल जाना அவர் है, இருந்தா வழி பிறக்கும். वो रहेगा तो मार्ग तैयार हो जाएगा। எப்படி இருக்கட்டும், அவர் வழி வாசலை திறப்பார். कैसे भी हो वो द्वार को खोल के देगा। அவர் நல்லவர், அவர் கிருபை நிறைந்த वो ஆண்டவர். अच्छा है, वो अनुग्रह से भरा அந்த परमेश्वर, ஆண்டவர் நம்ம மத்தியில இருக்கிறார். वो परमेश्वर हमारे बीच நல்ல में है। முழங்கள் படிட்டு அந்த ஏசப்பாவுக்கு முழு இதயத்தோட நன்றி हम சொல்லுவோம். सब घुटने में आकर उस प्रभु यीशु को पूरे हृदय से எல்லாரும் धन्यवाद, நன்றி சொல்லலாம். सब धन्यवाद करेंगे, நன்றி சொல்லலாம், எல்லாரும் நன்றி சொல்லலாம். सब धन्यवाद அந்த करेंगे। ஆண்டவருக்கு எல்லாரும் நன்றி சொல்ல போறோம். उस प्रभु को सब लोग धन्यवाद, எல்லாரும் நன்றி சொல்ல, வாய் திறந்து சொல்ல, ஏசப்பா எனக்காக நீ உயிரோட இருந்தீர். सब धन्यवाद करेंगे, कहेंगे यीशु मसीह आप அந்த मेरे लिए जीवित। மூன்றாவது நாள்ல நிறைய நடந்திருக்க காரியங்கள். उस तीसरे दिन बहुत कुछ घटनाएं घटी है, ஆனா இயேசுநாதர் உயிரோட வந்தது ஒரு பயங்கரமான पर சாட்சி. यीशु मसीह जी उठा वही बड़ा गवाही இன்னும் है। 3 நாளைக்குள்ள தேவன் உலகத்தையே மறுரூபப்படுத்த और போகிறார். 3 दिन के अंदर परमेश्वर पूरी दुनिया को रूपांतर ஒரு करने சில கோலியாத்துகளை, ஒரு சில ஆமான்களை தேவன் வைக்க மாட்டார். दो जो गोलियत है, एक दो जो आमान है परमेश्वर ने ஆனா रखे। தேவன் ராஜ வஸ்திரம் தரித்து 3வது நாள் போய் நின்ன எஸ்தருக்கு முன்னால ராஜாவே எழுந்து நின்றான். पर परमेश्वर राज्य वस्त्र पहनकर जो तीसरे दिन खड़ा था, जैसे एस्तर ने आमान राजा के सामने खड़ा था, அவளும் நல்ல வஸ்திரம் தரித்து கிறிஸ்துக்கு முன்னால நிக்கணும். हम भी अच्छे वस्त्र पहनकर मसीह के सामने தேவன் खड़े रहना। நமக்காக எழுந்து நிற்பார். परमेश्वर हमारे लिए उठकर खड़ा होगा। எல்லாரும் ஸ்தோத்திரம் सब சொல்லலாம். धन्यवाद करेंगे, நல்லவரே நன்றி சொல்லுகிறோம். अच्छे परमेश्वर உம்முடைய धन्यवाद, நாமம் மகிமைப்படட்டும். आपके नाम की உயிர் महिमा। தெழுந்த இரட்சகரே நான் நன்றி जी சொல்லுகிறோம். उठने वाले उद्धारकर्ता को धन्यवाद करते எங்களுக்காக हैं, மரித்தீர், हमारे लिए मारे எங்களை गए, நீதிமானாய் மாற்றுவதற்காக நீர் உயிரோடு வந்து हमें விட்டீர். धर्मी बनाया है, बनाने के लिए अब जी उठे हैं। இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவோட நாமத்துல வாழ்த்துகிறோம். यहाँ है हर एक को प्रभु यीशु मसीह के नाम से பயப்படுத்துகிற காரியங்கள் இயேசுவின் நாமத்துல மாறி போயிரட்டும். भय देने वाले बात यीशु के नाम से बदल जाए, வியாதிகள் நீங்கி போயிரட்டும். बीमारी दूर हो जाए, எந்த வியாதியா இருந்தாலும், சுகரா இருந்தாலும், कोई भी बीमारी, शुगर हो, இயேசுவின் நாமத்துல அது மாறி போகிறது. यीशु मसीह के नाम से वो உம்முடைய बदल பிள்ளைகள் जाए। சாட்சிகளாய் आपके வாழணும். बच्चे गवाही बनकर जीने, பிள்ளைகளுடைய திருமண வாழ்க்கையில கர்த்தர் உதவி செய்யணும். बच्चों के शादी के बातों में परमेश्वर படிப்புல मदद, கர்த்தர் உதவி செய்யணும். पढ़ाई में परमेश्वर मदद, அப்படியே வந்திருக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் நல்ல வீடு வாசலை கர்த்தர் ஏற்படுத்தி ऐसे கொடுக்கணும். आए हुए हर एक लोगों के लिए अच्छा घर बार प्रभु दे। என் பிள்ளைகள் ஒரு நாளும் இந்த உலகத்துக்கு முன்பாக தாழ்ந்திருக்க मेरे மாட்டார். बच्चे कभी इस दुनिया के सामने झुके नहीं அவர் रहेंगे, நமக்கு முன்பாக போவார். वो हमारे साथ வேலையில चलेगा। உயர்